ஹலோ கோயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போய்டலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஜாரா குட்டி, இப்போ இவளுக்கு என்ன வேணும்னு தெரியும். சொல்லுடி என்னோட லட்டு குட்டி. அது இன்னைக்கு வேற சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுண்டி. ஏன் இன்னைக்கு என்ன வேலை சீக்கிரமாக போய்? அதை ஏன் கேட்குற? வாரத்துக்கு 2 மாப்பிள்ளைங்க வந்துடுறானுங்க பார்க்கறதுக்கு. ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ஓகே சொல்கிறானுங்க. ஆனால் நேரில் வந்தால் என்ன அவனுங்களுக்கு நோக்காடு வருமோ தெரியல. பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. போட்டுன்னு விடாமல் எங்கள் அம்மா விடாமல் வாரத்தில் 2-3ன்ட்டு கொண்டுட்டு வந்து நிறுத்துது. நானும் எத்தனை டைமுடி போய் ரெடி ஆகி பொம்மை மாதிரி நின்று எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி காஃபி கொடுத்தா, அதுக்கப்புறம் அவங்க பிடிக்கலன்னு சொல்லி அதுக்கு நான் ஒரு 2 நாள் ஃபீல் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்து திரும்பவும் முடியல. நான் எங்கள் அம்மாட்ட எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்குது எங்கள் அம்மா. நீயாச்சும் சொல்ல. ஏண்டி நீ சொல்லி கேட்காத அம்மா நான் சொன்னால் மட்டும் கேட்டுருவாங்களா? இருந்தாலும் என் ஃபீலிங்ஸ் என்னன்னு உனக்கு புரியல. கொஞ்சம் பேசி பாரு. சாரி, இந்த விஷயத்தில் உங்கள் மம்மி எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். நீ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது உனக்கே தெரியும். இருந்து என்ன கோத்து விடுற பார்த்தியா? இப்போ என்னடி பண்ணுறது? சாயந்தரம் நேரமாக போய் தான் ஆகணுமா? என்னோட லட்டு போய் தான் ஆகணும். வார்த்தை உனக்கு பழகிடுச்சுல. முதல் டைம் அடி வாங்கும் போது தாண்டி வலிக்கும். அதுக்கப்புறம் அடி வாங்க மறுத்து போயிடும். அந்த மாதிரி என்னடி என்னோட ஃபீலிங்ஸும் பார்த்தா உனக்கு இப்படி தான் தோணுதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜே, வேற வழி இல்லை. பொண்ணா பிறந்துட்டோம், எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதுடி. ஆனால் என்னாலையும் முடியல. என்னையும் கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம்ல. ஆனால் நீ உங்கள் அம்மாவை நினச்சி பார்க்குறியா? உனக்கு இப்பயே 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்பயே 2 வருஷமாக உனக்கு மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் செட் ஆகலை. நீ இதெல்லாம் வேணாங்கிற உன் பேச்சை கேட்டு நிறுத்தி அப்புறம் உனக்கு கல்யாணமே ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி வேற இருக்கிற, அவளையும் பார்க்கணும்ல. நீயும் கொஞ்சம் அவங்க ஏதோ புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுவும் சரிதாண்டி. சரி, நீயும் இப்போ வா சாயந்தரம் என் கூடைய. வலி நீ வலினா மட்டும் விட்டுறவா போற? கையை கட்டி இழுத்துட்டு போக மாட்டியா? தெரியுதுல்ல. அவன்கிட்ட மேனேஜர்கிட்ட காலையிலேயே நான் எனக்கு பர்மிஷன் கேட்டேன். உனக்கு மட்டும்தான் இன்னும் கேட்கல. போய் கேட்டுட்டு வந்துடு. ஈவினிங் ஒரு 3 o'clock அந்த மாதிரி போகலாம். போய் இன்னும் பார்லரில் பெயிண்ட் அடிக்கணும், அதெல்லாம் வேற பண்ணணும். கடவுளே, அது ஒரு தொல்லை. ஏண்டி நீ இருக்கிற அழகுக்கு இன்னுமா மேக்கப் பொண்ணு? அழகு இப்போ அதுதான் ஒன்றும் குறைச்சல். வரவன் என்ன சொல்லுவான்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் நிற்கிற கொடுமை இருக்குதுல்ல, அதெல்லாம். சரி விடு, எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எல்லாருமே இப்படி சொல்லுவானுங்க. எவனாச்சும் ஒருத்தன் உன்னை பார்த்து நீ இருக்கிற மாதிரியே உன்னை பிடிச்சி கட்டிக்க வரவனு இருக்கிறானுங்க. என்ன அவனை நீ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த லேட்டுக்குள்ளே ஏகப்பட்ட புள்ள பூச்சி வந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டு போகுதில்ல. எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு சாராவும் தான் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. அதாவது எதுக்கு இந்த ஃபீலிங்ஸ்னால், நீங்கள் கொஞ்சம் கொழுப்பு முழுக்கு பொண்ணு, சப்பிகள் தெரியும்ல, அழகாக நல்ல பப்ளி மாஸ் மாதிரி. இந்த சப்பிகள்லேயே 2 விதம் இருப்பாங்க. ஒன்று வந்து பாடியெல்லாம் ரொம்ப டைட்டாக, அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ அவங்க ஸ்டொமக்கை அழுத்தனா அப்படியே பொதுக்குன்னு உள்ளே போயிட்டு வெளியே வரும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒரு அது தெரியல, எனக்கு சொல்ல தெரியல, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இல்லை 2வது அடுத்து அந்த பஞ்சு மாதிரி பொதுக்குன்னு இருப்பீங்க. அழகாக அப்படியே உங்கள் கையில் இந்த ஆர்ம்ஸு அப்புறம் உங்கள் வயிற்றுலலாம் டச் பண்ணி அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு அமுங்கி ஒரு அந்த ஸ்பான்ச்சிங் பால் எப்படி அமுங்கி ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். அதனாலே அவங்க சாரா டெய்லியும் உங்களை கையில் பிடிச்சி உங்கள் ஸ்டொமக்கில் பொதுக்குன்னு அப்படின்ட்டு பொதுக்கு
அப்படின்னு உங்கள் ஸ்டொமக்கில் அப்படியே விளையாடிட்டே இருப்பா. ஜாரா வந்து உங்களோட காலேஜ் ஃப்ரெண்டு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் போய் ஜாயின் பண்ணதுலேருந்து அவள் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. மற்றவங்களும் ஃப்ரெண்ட் ஆனாங்க, பட் அது சில பல ரீசன் இருக்கு. இந்த ஜாரா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவளையும் ஜாராக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நீங்கள் வந்து தான் நல்லா குழுக்குமுழுக்குன்னு இருப்பீங்களா, உங்கள் கையை தொட்ட இது பண்ணால நல்லா பொதுக்குன்னு உள்ளே போயிட்டு வெளியே வரல. அதனாலேயே அவள் தொட்டு விளையாடியே உங்கள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி ஒரே கம்பெனியில் வேலை செய்கிற அளவுக்கு வந்துருக்குது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே ஆயிட்டீங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, சேரீ கட்டிட்டு பூ வச்சுட்டு சின்ன இந்த கம்மல் என்ன மேக்கப்பு அதெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. மாப்பிள்ளை வீடு இன்னும் வரல. ஜரா என்னடி கோலது, எனக்கு பிடிக்கவே இல்லடி. வரேன் இப்படி வந்து நிற்கிறான். அதுக்கு என்னோட ஃபோட்டோ பிடிச்சி வெளியே போஸ்டர் அடித்து ஒட்டிவிட்டா கூட வரவன் பார்த்துட்டு அப்படியே போயிடுவான்ல. உள்ளே வந்து காஃபி கொடுத்து அவன்கிட்ட பேசி இந்த வேலைலாம் இருக்காதுல்லடி. இங்கே பாருலடே, சொல்கிறத கேளு, இல்லைன்னா அம்மாவை கூப்பிட்டுருவேன். ஐயோ வேண்டாம், இதுக்கு அம்மா ரொம்ப டேஞ்சருப்பா, நம்மளால முடியாது, அதுக்கு நீயே தேவலாம். அம்மான்னா நல்லாவே பயப்படுறடி. பயமா? அட்வைஸுங்க பேரில் அருவை போட்டு கழுத்த இருப்பாங்க. அதுக்குத்தான், வேற என்ன அம்மா வச்சு பயமாச்சு அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு நல்லா புலம்பிட்டு உங்கள் ரூமில் இருக்கிறீங்க. இப்போ ஒரு 5 மணி வாக்கில் தான் மாப்பிள்ளை வீடு வராங்க. கார் சவுண்டெல்லாம் கேட்குது. நீங்கள் வெளியெல்லாம் வரல, வீட்டுக்குள்ள அப்படியே அடக்க ஒடுக்க குடும்ப குத்து வழக்கு மாதிரி உட்காந்து இருக்கீங்க. சாரா தான் வெளியே வந்து பார்த்தா மாப்பிள்ளை, அப்பா, அம்மா, அப்புறம் கூட ஒரு 2 ரிலேட்டிவ் 3 ரிலேட்டிவ், மொத்தமாக ஒரு 10 பேர்த்துக்குள்ளே தான் வந்திருக்காங்களாட்டிங்குது. பொண்ணு பார்க்கறது தானே, ஆனால் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு 10 பேர்த்து ஒரு 5-6 பேர் அந்த மாதிரி தான் வந்திருக்குறாங்களாட்டிங்குது. மாப்பிள்ளை பார்த்தாலே தெரியாத, தனியாக ஒரு ஹேண்ட்ஸமான லுக்கில் தானே. ஏய் மாப்பிள்ளை செம்மையாக இருக்கிறான்டி. என்னடி சொல்கிற? ஆமாம் லட்டு, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். முடிஞ்சு போச்சு, ஜோலி மொத்தம் முடிஞ்சு போச்சு. அவனே அழகுனா அவனுக்கு வர பொண்டாட்டி எப்படி இருக்குன்னு நினைப்பான். ஆனால் எப்படி என்ன ஒத்துக்கிட்டானுங்கன்னு தெரியல. ஒருவேளை ஃபோட்டோ காட்டாமல் ஏமாற்றி எது கூட்டிகிட்டு வரானுங்களான்னு தெரியலையே. அப்படிலாம் நினைக்காது, நீ 1ன்னா 9 நினைப்பா. அப்படிலாம் எதுவும் இருக்காது, அதெல்லாம் நல்லதே நடக்கும். சரி இரு, நானும் கீழே போய் பார்க்குறேன். நான் இங்கே இரு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். முந்திரி கொட்டை மாதிரி முன்ன வந்துடாத. போடி, நீ எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும், சும்மா என்னட்ட சமாளிச்சுட்டு போகாத. என்ன லட்டு, அது இல்லை குட்டி, நீ போச்சலாம் போய் மாப்பிள்ளை சைட் அடிக்க தானே போகிற. போ, நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா அவனா என்னது இல்லையே, அப்புறம் நீ சைட் அடிச்சா என்ன, கரெக்ட் பண்ண எனக்கு என்ன. இங்கே பாரு, சரி ஜாரா, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறியோ போ. அவளும் கீழே போய் உங்கள் அப்பா அம்மா கூட மாப்பிள்ளைய வரவேற்க ரெடியாகி வர சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இருக்கிறா. அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் எப்படி என்ன ஏதுன்னு அப்படியே உட்காந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே பொண்ணு கூப்பிடுவாங்க. பொண்ணு கூப்பிட்றாங்க. உங்கள் அம்மா வந்து ஜாரா போய் கூட்டிகிட்டு வா. போகிறோம்மா அப்படின்ட்டு விளம்புறா. லட்டு, மாப்பிள்ளை செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் வந்த மாப்பிள்ளைங்களிலே இவன் தான் செம்மையாக இருக்கான். இவன் மட்டும் உனக்கு ஓகே சொல்லிட்டான், உன் லைஃப் செட்டில்டு, மஜா பண்ணலாண்டி. சி ஆமாம், அவன் என்னை பார்த்தோன்னே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்குள்ளே ஓவர் கற்பனைக்கு நீ போகாத. வா, என்ன கூப்பிட்டானுங்களா, வந்து தொலைக்கிறேன் வா அப்படின்ட்டு அப்படியே நல்ல பொண்ணு குடும்ப குத்து விளக்குல நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அப்படியே வரீங்க. உங்கள் அம்மா காஃபி கொடுக்குறாங்க, நீங்களும் வாங்கிட்டு போய் ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறீங்க. நீங்கள் மாப்பிள்ளையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, உங்களை மாப்பிள்ளையும் பார்க்கல, நீங்கள் யாரையும் பார்க்கல. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் காஃபி கொடுத்துட்டு உங்கள் அம்மாட்ட போய் நின்றுக்கிறீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி முகபாவனெல்லாம் மாறுதில்ல, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நீங்கள் லைட்டாக பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. என்ன வந்தவங்க என்ன ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சே தெரிஞ்சுக்கலாம்ல நம்மளை பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படின்னு. அதனால் நீங்களும் பார்க்குறீங்க. கொஞ்சம் ஏதோ அதிருப்தி
அதாவது அவங்க நினச்சி வந்து நடக்காத மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச கதை தான். இவங்களும் பிடிக்கலன்னு சொல்ல போகிறாங்க. சீக்கிரம் சொல்லிட்டிங்கன்னா நான் போய் என் வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க. அவன் அப்படியே மாப்பிள்ளைகிட்ட பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க இல்லை, நாங்கள் யோசித்து முடிவெடுக்கிறோம், வீட்டில் போய் யோசித்து இன்னும் குடும்ப ஆளுங்கிட்டலாம் பேச வேண்டியது இருக்குது, பேசிட்டு சொல்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு இதிலேருந்தே தெரியுது அவங்க கொஞ்சம் ஏதோ வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களும் வேற என்ன சொல்ல முடியும், சரின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சரின்ட்டு எந்திரிக்க போகும்போது எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸு. நீங்கள் அப்படியே எஃபண்டா இது அப்படின்னு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ளையே பார்க்குறீங்க. காஃபி கொடுக்கும்போது கூட பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லவும் தான் நீங்கள் அப்படியே மாப்பிள்ளையை பார்க்குறீங்க. அவ்வளோ அழகோ ஒயிட்டாக பிளாக் அண்ட் பிளாக்ல கையை முட்டிக்கு மேலே மடக்கி விட்டுட்டு ஒன் கையில் ஃபுல்லாக டேட்டு போட்டு செம்ம ஹாட் அண்ட் செக்ஸி ஹேண்ட்ஸம்மாக வேற யார், நம்ம ஜேகே தான் இருக்காரு. ஏய் என்னடா சொல்கிற? அம்மா எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குமா. ஆனால் நம்ம ஃபோட்டோவில் பார்த்த மாதிரியே இல்லைடா, ஃபோட்டோ காட்டி ஏமாத்திருக்காங்கடா. அம்மா எனக்கு பொண்ணை பிடிச்சி இருக்குன்னு அவங்களும் அப்படியே எந்திரிச்சாங்க போகலான்ட்டு உக்காந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு உங்கள் காதை நம்ப முடியல, உங்கள் ஃப்ரெண்டை உங்களை பிடிச்சி உள்ளிக்கிட்டு ஐயோ லட்டு 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 இங்கே பாரு மாப்பிள்ளைக்கு ஒன்று பிடிச்சிருக்குது, நான் சொன்னேன்ல உனக்கானவன் உன்னை பார்த்து உன்னை ஏற்றுக்க வருவான்னு, அது வரைக்கும் வெயிட் பண்ணு சொன்னல, பாரு நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறான் பாருடி, செம்மையாக இருக்கிறான். சே இவன் மட்டும் உன்னை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா வச்சுக்க, இந்த ஸ்பாட்லேயே அவனுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் அவள் அந்த மாதிரி சொல்லிட்டே போகிறா, நீங்கள் எதுவுமே அவன் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னான் அந்த ஷாக்லேயே தான் இருக்கிறீங்க. உண்மையாலுமே பிடிச்சிருக்கா இல்லை நம்ம காதுக்கு தான் இந்த மாதிரி தப்பாக கேட்குதா அந்த மாதிரி தான் நினச்சிட்டே இருக்கிறீங்க. லட்டு லட்டு ஜரா என்னடி மாப்பிள்ளைக்கு ஒன்று பிடிச்சிருக்குதுடி, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாருடி. உண்மையாலுமே தான் சொல்கிறியா இல்லை என் காதில் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சடி? லட்டு உண்மையாலுமே மாப்பிள்ளைக்கு ஒன்று பிடிச்சி இருக்குது, அதை தானே கத்தி சொல்லிட்டு இருக்கிறான், கேட்கலையா நீ? இல்லை கேட்டுச்சு, ஆனால் நம்ப முடியலடி, நம்புறதுக்கு தாண்டி கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, நீ இப்படிப்பட்ட பொண்ணே இல்லை, நீ வேணுத்துன்னு உன்னை நீயே டவுன் பண்ணிக்கிற. ஒழுங்கு மரியாதையாக மாப்பிள்ளைகிட்ட ஏதாச்சும் பேசத்தான் இருந்தால் இப்பயே பேசிடு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இப்பயே போய் உன்னோட டவுட் ஏதாச்சும் இருந்தால் கிளியர் பண்ணிடு. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் அது இதுன்னு என்னட்ட புலம்பக்கூடாது, புரியுதா? அப்போது இப்பயே தனியாக பேசிடலாங்கிறியா? உன்னோட சந்தேகம் மொத்தத்தையும் இப்பயே தீர்த்துடு, புரியுதா? இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கும், புரியுதா? சரி. அம்மா என்னடி மாப்பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்குது? ஆமாண்டி, எனக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குதுடி. இப்போ தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. அம்மா நான் மாப்பிள்ளைகிட்ட தனியாக பேசணும். என்னடி பேச போகிற? இப்போ தாண்டி எல்லாம் நல்லா நடக்குது, நீ ஏதாச்சும் ஒளரி கொட்டி கெடுத்துடாதுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு மாப்பிள்ளைகிட்ட தனியாக பேசின அவ்வளோதான். வேற கேட்டால் சொன்னால் கேட்கவே மாட்டா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் அங்கே என்னங்க அப்படின்ட்டு ஜேகேவோட அம்மாவை கூப்பிட்றாங்க. சொல்லுங்க. இல்லை பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட தனியாக பேசணுமா? ஓ சரி, அதில் என்ன, போய் பேசிட்டு வாடா அப்படிங்கும். ஜேகேவும் அப்படியே போனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது, இந்த பூ வச்சு வளர்க்கறதுக்கு, அங்கே தான் போய் நிற்கிறீங்க. ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தயங்கி நிற்கிறீங்க. ஜேகே அப்படியே கையை கட்டிட்டு ரொம்ப கேஷுவலாக நார்மலாக அந்த கார்டனையே சுற்றி பார்க்குறான், எந்த பூச்செடி என்ன ஏது அப்படின்னு சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ,
என் பேர் ஜியோன் ஜங்குக். ஜே கே. ஓகே. ஓகே மிஸ்டர் ஜே.கே. நார்மலாக ஜே.கேன்னே சொல்லலாம். சரி. உண்மையாலுமே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஆமாம். ஆனால் எப்படி? என்னது? இல்லை, எப்படி என்ன பிடிச்சதுன்னு கேட்டேன். இதில் என்ன இருக்குது? பொண்ணு பார்க்க வந்தோம், பார்க்க அழகாக இருக்கீங்க, பிடிச்சிருந்தது, அதை தானே சொன்னேன். இதில் என்ன இருக்குது? இல்லை, ஃபோட்டோ காட்டி வந்தீங்களா? இல்லை, பாருங்க, ஃபோட்டோ காட்டினாங்க, ஃபோட்டோலேயே பிடிச்சி போச்சு. நேரில் வந்து பார்த்தேன், இன்னும் பிடிச்சி போச்சு. அதனால் ஓகே சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? இல்லை லவ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா என்ன உங்களுக்கு? இல்லை அந்த மாதிரி இல்லை, இதுக்கு முன்னாடி நிறையா பேர் வந்திருக்காங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு வந்து நேரில் நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் நினச்சி தான் ஒரு சந்தேகம்தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எதாக இருந்தாலும் இப்பயே சொல்லி பேசி கிளியர் பண்ணிக்கிறது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. உங்களுக்கு என்னட்ட என்ன கேட்கணுமோ கேட்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் மேரேஜ் நடந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ண போகிறோம். ஸோ இப்பயே மனசு விட்டு பேசுறது நல்லது தானே? ஓகே சரிங்க ஜே.கே. என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். என் பேர் ஜே. எனக்கு 25 ஏஜ் ஆகுது. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான், என் ஃப்ரெண்டு, எங்கள் வீட்டில் அப்பா அம்மா, ஒரே ஒரு தங்கச்சி, நான், அவ்வளோதான். இப்போது நான் இந்த சைஸில் இருக்கேன், ஐ மீன் சபிகளில் தான் இருக்கேன். ஸோ உண்மையாலுமே என்ன உங்களுக்கு பிடிச்சி இருக்குன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மேரேஜுக்கு நீங்கள் ஓகே சொல்லலாம் நினைக்கலாம். இப்போ தானே நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ளே என்னென்னு நான் அது கேட்கல. பட் இருந்தாலும் ஒரு டைமுக்கு பல டைம் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கலாம். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஓகே சொல்லி நமக்கு மேரேஜ் ஆகி நம்ம ஹாப்பி கப்பலாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் என்ன நீங்கள் மேரேஜ் பண்ணது தப்போ, உங்கள் டிசிஷன் தப்போன்னு ஒரு சின்ன அந்த ஒரு செகண்ட் தாட் வந்தாலும் நம்ம லைஃப், இத்தனை வருஷம் வாழ்ந்த லைஃபுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ அதை நினச்சி நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. வெயிட், எதுக்கு நீங்கள் இப்போது இவ்வளோ நெகட்டிவாக பேசுறீங்க? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் ஃப்யூச்சரில் நடக்குது, இப்போ என்ன நடக்குது இதை பார்க்கலாமே. இங்கே பாருங்கள் ஜே.கே., நீங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் நான் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஒரு டைமுக்கு பல டைம் யோசித்து தான் எடுப்பேன். அந்த டிசிஷன் அப்போ மட்டும் நமக்கு ஹாப்பியை கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு முடிவால் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்கோம், ஹாப்பியாக இருக்கோமோ, இல்லை அந்த முடிவே நம்மளை ரிக்ரெட் பண்ண வைக்குமான்ட்டு யோசிக்கணும். ஃப்யூச்சரில் அந்த முடிவால் நமக்கு நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பட் ஒரு வேளை நடந்தால் அந்த தாட்டில் நான் எப்பயுமே யோசிப்பேன். நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் ஃப்யூச்சரில் இந்த முடிவு நமக்கு எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைமுக்கு பல டைம் யோசிக்கலாம். அப்புறம் உங்கள் வீட்டில் எல்லாம் என்னை பிடிக்காத மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதை நான் பார்த்தேன். அவங்கள நான் எந்த தப்பும் சொல்லலை, ஏன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் அவங்களும் பண்ணுறாங்க, இதில் எந்த தப்பும் இல்லை. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த மேரேஜ் நடந்தால் போதும். அவங்களுக்கு எதுக்கு பிடிக்கணும்? நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணி நம்ம 2 பேரும் வாழ போகிறோம். உங்களுக்கு என்ன, எனக்கு உங்களை பிடிச்சா போதாதா? அவங்களுக்கு எதுக்கு பிடிக்கணும்? அப்படி இல்லை. வாழ போகிறது நம்மளாம் இருந்தாலும் நம்ம கூட நம்ம ரிலேட்டிவ், அதாவது உங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பா அம்மா, அந்த மாதிரி எல்லாரும் ட்ராவல் ஆக போகிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு மட்டும் பிடிச்சி உங்களுக்கு மட்டும்
மட்டும் பிடிச்சு அவங்களுக்கு பிடிக்காம மேரேஜ் ஆகி அவங்க கூட ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா கண்டிப்பாக எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போது அவங்க முகம் கொஞ்சம் அவங்க என்னட்ட கம்ஃபர்டபுளாக இல்லாமல் பிடிக்காத மருமக அந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் அந்த லைஃப் நல்லா இருக்காது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிச்சி எல்லாரும் ஓகே சொன்னதுக்கப்புறம் இந்த மேரேஜ் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் மேரேஜ் கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. மாப்பிள்ளை வந்து பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறது. எதாக இருந்தாலும் நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் ஒரு 60 kg இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. பேபி பிறந்ததுக்கப்புறம் இதோட வெயிட் ஆகலாம், வெயிட் லாஸ் ஆகலாம். ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு டிசிஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ இப்படி இருக்க மேரேஜுக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி எடுத்தீங்கன்னா சாரி, யாருக்காகவும் என்ன நான் மாற்றிக்க மாட்டேன், புரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. எனக்கும் ஃபர்ஸ்ட் லவ் இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று திரும்பி அவர் தான் பார்க்குறீங்க. என்ன உங்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னை பற்றி நான் சொல்லணும்ல. ஸோ அதுதான், என் பேர் ஜியோன் ஜங்குக், எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்குது. ஓ ஓகே, அப்புறம் ஏன் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்காம பொண்ணு பார்க்க வந்தீங்க? அது ஒரு சின்ன ஸ்டோரி தான். அன்எக்ஸ்பெக்டடாக அவளை மீட் பண்ணேன். ஒரு 1 hour 2 hour அவ கூட பேசியிருப்பேன். அப்புறம் அவ வேலையை பார்த்து போயிட்டா, நான் என் வேலையை பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவளை நான் தெளிவானேன், அவளோட அட்ரஸை கண்டுபிடிக்க, அவள் யார் என்ன கண்டுபிடிக்க. பட் நோ யூஸ், அவளை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வீட்லேயும் சொல்ல முடியாதுல்ல. இந்த மாதிரி சும்மா 2 மணி நேரத்தில் ஒரு பொண்ணை பார்த்தேன், பிடிச்சி போச்சு, ஆனால் அது யாருன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால தான் வீட்டில் பார்க்குற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஓ ஜஸ்ட் 1 hour லவ், 1 hour-ஆக இருந்தாலும் 1 day-வாக இருந்தாலும் லவ் தானாங்க. ஓகே, அப்புறம் நீங்களாகவே இருக்கலாம். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். நீங்கள் இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படியே உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் ஃப்யூச்சரில் சொன்ன மாதிரி இந்த டிசிஷனை நினச்சி நானும் ரிக்ரெட் ஆக மாட்டேன், உங்களையும் ரிக்ரெட் பண்ண வைக்க மாட்டேன், புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் ஒரு யாருடா இவன் இவ்வளவு சொல்லி நம்மள ஓகே சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு அவனு ஒரு ஆச்சரியம் கலந்த சிரிப்போட தான் பார்க்குறீங்க. அப்புறம் பேசிட்டு வந்து, அம்மா நாங்கள் எல்லாம் பேசிட்டோம், எங்கள் 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் போயிடுறான். சரி, பையனுக்கே விருப்பம் இருக்கிறப்ப பெற்றவங்க என்ன வேணான்னா சொல்ல போகிறாங்க. அவங்களும் சரி ஒரு நல்ல பார்த்து சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. இந்த பக்கம் ஜேகே தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். போகிறப்பெல்லாம் உங்களை பற்றி தான் நினச்சிட்டே போகிறான். ஏண்டி அப்போ இருந்த மாதிரியே தான் இப்பயும் இருக்கிற, எது பெருசாக வெயிட் போட்ட மாதிரி பேசுகிற? உன்னை கண்டுபிடிக்க எனக்கு 2 மாதம் ஆச்சு. இந்த 2 மாதமாக பயந்த பயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ யாரையும் கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்னு டெய்லியும் பயந்தண்டி. ஃபைனலி நீ எனக்கே கிடைச்சிட்ட. எப்படி வேண்டான்னு சொல்லுவேண்ணா? ஓ, நீ குண்டா இருந்தா உன்னை நான் வேண்டான்னு சொல்லுவேண்ணா? ஆனால் உனக்கு திமிரெலாம் இன்னும் குறையாம அப்படியே தாண்டி இருக்குது. நான் என் பேரை சொல்லி உனக்கு ஞாபகம் வரல. ஒருவேளை மறந்துட்டிய உண்மையாலுமே அன்னைக்கு சொன்ன மாதிரியே? ஆனால் நான் உன்னை மறக்காம ஞாபகம் வச்சிருக்கேன் நேடி. அதே மாதிரி சரி, என் மூஞ்சதான் மறந்துட்ட, ஆனால் என் பேரையாச்சும் மறக்காம இருப்பேன்னு நினச்சினே, அதையும் மறந்துட்டியே.
மேரேஜ் ஆகட்டும், ஒன்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜேகே கார் ஓட்டிகிட்டே நினச்சிட்டு போயிட்டுருக்கான். அந்த பக்கம் நீங்களும் உங்களுக்கு ஆசை, என்னடா இவ்வளோ சொல்லியும் நம்மள ஓகே சொல்லிட்டு போயிருக்கிறானே, உண்மையாலுமேவா இல்லை அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறீங்க. அப்படியே தான் டேஸஸும் போகுது. ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே மேரேஜின்ட்டு சொல்லிட்டாங்க. இவ்வளோ சீக்கிரமாவா? ஏம்மா தெரியலடி, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சொன்னாங்க. சரி நானும் ஒத்துக்கிட்டேன். இந்த 2 வாரமும் கொஞ்சம் வேலைக்கு லீவ் போடுறியா? ஏன்? இல்லடி, அப்புறம் கல்யாணத்துக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்ல, ஒவ்வொரு நாள் லீவு கேட்டுட்டா இருப்ப. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ வேலைக்கு போகலாம். இப்போ இந்த 2 வீக்ஸ்க்கும் லீவ் போடுறியா? அந்த சொட்டத்தில் வேறு கொடுப்பானான்னு தெரியலையே, கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்களும் பண்ணி 2 வீக்ஸ்லாம் இல்லை, கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வேணால் லீவ் கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நீங்களும் சொல்லிட்டீங்க, வேறு வழி இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டில் சொல்லணும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்படியே தான் டேஸஸ் போகுது. ஒரு 2 வீக்ஸ் இந்த மொத்தம் போயிருக்கும். அழகாக கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி வரீங்க. ஜங்கு பார்த்தோன்னே தகச்சு போய் ஸ்டன்னாக நிற்கிறான். இவ்வளவு அழகாடி நீ அப்படிங்கிற மாதிரி. அப்படியே உங்களுக்கு தாலி கட்டி முடிச்சு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சில பல சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் இருக்கும்ல, அதுவும் முடிஞ்சு இப்போ ஜேகே அவன் வீட்டில், அவன் ரூமில், அவன் பெட்டில் அவன் உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே பழசம்போட புது பொண்ணல்ல, தலை குனிஞ்ச தலை நிமிராமல் போகணுமே, அந்த மாதிரி போய் அப்படியே கதவை லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது, அப்படியே எட்டி பார்த்து உள்ளே போய் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே போய் நிற்கிறீங்க. ஜேகே அப்படின்னு லைட்டாக கூப்பிடுறீங்க. அவனுக்கு அப்படியே லைட்டாக சிரிப்பு வருது. அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் நீட்டிங்க. என்னது அது? பால் கீழே கொடுத்து விட்டாங்க குடிக்க சொல்லி. ஆனால் எனக்கு இந்த பால் பிடிக்காது. இல்லை எனக்கு இந்த பால் பிடிக்காது. ஓ சரி, அப்போ அப்படின்ட்டு என்ன கேட்கணுன்னே உங்களுக்கு தெரியல. அவன் அதை வாங்கி வச்சுட்டு உங்களை பிடிச்சி அவன் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, ஆனால் எனக்கு வேற பால் தான் பிடிக்கும். இந்த பால் பிடிக்காது, வேற பால் தான் பிடிக்கும், தருவியா? அது கீழே சொன்னீங்கன்னா நான் கீழே போய் ரெடி பண்ணி கொண்டுட்டு வரட்டுமா? நீ தான் கொடுக்கணும், நீ தான் ரெடி பண்ணி தரணும். பட் அது கீழே கிச்சனுக்கு போக தேவையில்ல. புரியல. அது உன்கிட்ட தான் இருக்கு. என்ன அப்படின்னு நீங்கள் புரியாமல் அவனை பார்க்குறீங்க. அவனுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ சிரிப்பு. அடிப்பாவே அவ்வளோ தைரியமாக பேசுகிறவ இது கூட தெரியாத அளவுக்கு மக்கா இருக்கிறிய அப்படிங்கிற மாதிரி. என்ன புரியலையா? அது அப்படின்னு நீங்கள் பேசும்போதே அவன் கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஷோல்டரில் பின் பண்ணியிருப்பீங்கள, அந்த பின் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஜேகே என்ன பண்ணுறீங்க? அதுவா, எனக்கு தேவையான பாழை நானே எடுத்துக்க போகிறேன். இவ்வளோ மரமண்டையா இருக்கிறேடி, சொன்ன விஷயமே வேற, நீ புரிஞ்சுக்கிட்ட விஷயமே வேற அப்படின்னு கண்ணை மூடி உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிக்கிட்டு, அது ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறீங்க. அவனுக்கு இப்போ தான் புரியுது, உங்களுக்கு இப்போ தான் புரியுது அவன் எதை கேட்டான்னு. ஐயோ இது கூட தெரியாத அளவுக்கு இவ்வளவு இதாக இருக்கிறிய அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே உங்களை நினச்சி கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. அவன் உங்களையே பார்க்குறான், புரிஞ்சு போச்சு, அவள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு.
ஜேகே என்ன தெரிஞ்சிட்டியா? தெரியா இல்லை நானே எடுத்துக்கிட்டா அப்படின்னு உங்கள் காதுகிட்ட வந்து ரொம்ப ஹஸ்கியில் அப்படியே உங்கள் காதில் உரசி அவனோட உதடு உங்கள் காதில் அப்படியே உரசுது. அந்த அளவுக்கு பேசுகிறான். உங்களுக்கா ஹெவி ப்ரீத் ஆகி மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு. ஃபஸ்ட் டைம்னா கொஞ்சம் நர்வஸாலாம் இருக்கு. எல்லாம் கலந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு அது ஜேகே எதுக்கு இப்போ இப்படி மூச்சு வாங்குது? இதுவும் நல்லா இருக்கு. மேலே கீழே ஏறி இறங்குது. பார்க்கும்போது அப்படி இருக்குது. நான் என்ன டெஸ்ட் பண்ணட்டா? ஜேகே கொஞ்சம் டைம் தரீங்களா? எதுக்கடி டைமு? ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. இதுக்கு மேலேயும் லேட் பண்ண நான் விரும்பல அப்படின்னு சைலங்க பின் இது பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே ஆல்ரெடி கழட்டியிருப்போம். உங்கள் முந்தாண்டு கீழே விழுந்திருக்கு. இப்போ நீங்கள் ப்ளவுஸோடு இருக்கிறீங்க. அப்படியே அவன் ஒரு வேலையில் உங்கள் ஷோல்டர்லேருந்து நெக்கு அந்த ப்ளவுஸில் ஸ்பேஸ் இருக்கும்ல மேலே, அங்கே அப்படியே ஒரு விரலால் வருடான். ஜேகே என்ன என்ன பண்ணுறீங்க? அதுவா எனக்கு தேவையான நானே எடுத்துக்கிறேனே அப்படின்னு உங்கள் கழுத்தில் வந்து கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆகுது. அப்படி ஏறுது. அப்படியே உங்களை பெட்டில் சாட்சி அவனும் படுத்து உங்களோட ப்ளவுஸ் ஹூக்கு இருக்குன்னு அதை அப்படியே ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறதுக்கு வர நீங்கள் அவங்க ப்ளவுஸில் கை வைக்கும். அந்த கை மேலே நீங்கள் வச்சுட்டு ஜிக்கெட் டைம் கேட்டேன். அது பாரு ஆல்ரெடி லேட்டுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என் பொண்டாட்டி பக்கத்தில் இவ்வளோ அழகு கொள்ளுக்கு முழுக்குன்னு இருக்கிறது பாரு. உன் வயிற்றெல்லாம் டச் பண்ண உள்ள அப்படியே புக்குன்னு உள்ளே போய் வெளியே வருதுடி. இங்கே தான் நான் விழுந்தேன் அப்படின்னு அவங்க ஸ்டொமக் கிட்ட வந்து அப்படி அப்படின்னு அவங்க ஸ்டொமக்கில் அழுத்தி ஒரு கிஸ் பண்ணுறேன். அதுவா லொபக்குன்னு உள்ளே போய் வெளியே வருது. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த மாதிரி தான் இருப்பீங்க. நான் அப்படி உள்ளே போய் வெளியே வருது. ஜேகே என்ன பண்ணுறீங்க? ஒரு மாதிரி கூசுது. ப்ளீஸ் வேண்டாம். எனக்கு இங்கே தாண்டி நல்லா இருக்கும். பாரு ஏதோ பஞ்சிங் பேக்கில் உட்காந்துக்கணும். லொபுக்குன்னு உள்ளே போய் வெளியே வருதுடி அப்படின்னு அவன் ஒரு விரலால் உங்கள் வயிற்ற அழுத்தி அழுத்தி லபக்குன்னு விளையாடிட்டு இருக்க. உங்களுக்கு அது கூசுது. ஜேகே ப்ளீஸ் கூசுது, விடுங்க அப்படின்னு விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே மேலே வந்து என்ன விடணுமா? விடட்டா? அது வந்து இப்போ ஐயோ எதை பேசினா டபுள் மீனிங்லேயே எடுத்துக்கிறானே. இப்படி வந்துட்டு பேசி போகிற அது வந்து ஜேகே இவ்வளோ அவசரமாக இருக்க விடுறதுக்கு தானே நானே இருக்கேன் அப்படின்னு அப்படியே லைட்டாக பண்ணி உங்களுக்குள்ள அடுத்தது என்ன? இன்று முதல் இரவு இளமைக்கு விருந்து. அந்த மாதிரி உங்களுக்குள்ள நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட் தரமான சம்பவங்கள்லாம் அப்படி நச்சுன்னு ஒரு குறையும் இல்லாமல் முழுமையாக முழு திருப்தியோட 2 பேத்துக்கும் நடந்து முடிக்குது. ஹே குண்டு, எங்கடி இருக்க? சீக்கிரம் வா. வந்துட்டாரா? என்னோட இந்த கொள்ளுக்கு முழுக்கு பொண்டாட்டி எங்கே போனான்னு தெரியல. டெய்லியும் வீட்டுக்கு வந்து அவளை கத்தி கூப்பிட்றதா இருக்கு. புருஷன் வருவான், வெயிட் பண்ணணும்ட்டு அறிவே இருக்காது. எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பா. குண்டு லட்டு எங்கடி இருக்க? சீக்கிரம் வாடி, என்னோட அழகு குண்டு பொண்டாட்டி. தோ வரேன் ஜேகே அப்படின்ட்டு
நீங்களும் உங்க ரூம்ல இருந்து அப்படியே குடுகுடுன்னு கீழே போறீங்க. எங்கடி போன? வந்து எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கிறேன், காது கேக்குதா இல்லையா? ஒன்றும் இல்லை ஜேகே, ரூம்ல சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஆமா, நான் எத்தனை டைம் சொல்றது, சும்மா உட்காந்துரு, சின்ன சின்ன ஒர்க் ஏதாச்சும் பாரு, இப்படி படுத்து தூங்குனா இன்னும் தாண்டி நீ வெயிட் ஏறுவ. ஏன்டி அதை மட்டும் சொன்னா நீ புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிற? ஓ சரி, சொல்லுங்க ஜேகே. சரி, இனிமேல் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். சரி, எது கூப்பிட்டீங்க? வெளியே எங்கேயாச்சும் போடலாமா? என்ன திடீர்னு? இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலியா வெளியே போய், அதனாலதான் போலாமான்னு கேக்குறேன். சரி, அப்போ லீ அவன் ஸ்கூல் விட்டு வந்ததுக்குள்ள வந்துடலாமா, இல்லை அவனை கூட்டிட்டு போலாமா? அவனை மட்டும் விட்டுட்டு போனோன்னு அவனுக்கு தெரிஞ்சது என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. சரி சரி, அப்போ அவன் வந்த வாட்டி போலாமா? சரி ஜேகே. ஆனா என்னோட லட்டு பொண்டாட்டி, நீ நானும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. எனக்கு ஆசையா இருக்கே 2 பேரும் தனியா இருக்கிறதுக்கு. ஹோ, என்ன திடீர்னு என் புருஷனுக்கு பொண்டாட்டி கூட தனியா இருக்குன்னு தோணுது? என்ன மேட்ருங்க சாரு? அது இல்லடி என் லட்டு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஃபீலா இருக்கா? அதுதான், ஒரு நாளாச்சும் நீ நானும் தனியா இருக்கலாமே ப்ளீஸ் டி. சரி, அப்போ லீய என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? உங்க அப்பா அம்மா வீட்டை விட்டுலாமா? ஆனா அவங்க வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாங்களே, தெரியாதா உங்களுக்கு? அப்போ உங்க அப்பா அம்மா வீட்டுல ஜெயிக்க, அவங்க பிசினஸ் ட்ரிப்புன்னு வாரத்துல 4 நாளைக்கு வெளியே போயிடுவாங்க. அங்க போனா மெய்ட் ஆண்டி தான் இருப்பாங்க, அவங்கள நம்பி விட முடியுமா நம்ம பையனை? அப்போ புருஷா, சாரி, வேற வழியே இல்லை, நம்ம பையனை நாம தான் பார்த்தாகணும். ஆனா பொண்டாட்டி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டி. ஜேகே, நான் உங்க கூடயே தான் இருக்கேன், சரியா? மிஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்களும் அவனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆமாம் ஜேகே, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தெரியல எதனாலன்னு, பட் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ ஜேகே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவனோட செஸ்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே டைம் போகுது. உங்கள் பையன் லீயே ஸ்கூல்லேருந்து வந்துடுறான். இப்போ நீங்கள் 3 பேரும் வெளியே போகிறீங்க. டின்னர் நைட்டு வெளியே ஹோட்டல்லையே சாப்பிட்ற மாதிரி பிளானிங் தான். வெளியே போய் ஒரு 4 o'clock 5 o'clock அந்த டைமுக்கே வெளியே போய் நல்லா உங்கள் பையன் எங்கெங்கே இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அங்கே இங்கேன்னு நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா சுற்றிட்டு நல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வரீங்க. வந்தால் லீவ் ஒரு ரூமில், நீங்கள் ஒரு ரூமில் படுத்து தூங்கிடுறீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். நீங்கள் தான் கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சேனல் ஒவ்வொன்றா மாற்றிட்டு இருக்கணும். இந்த டிஸ்கவரி சேனல் வரும், அந்த இதில் ஒரு யானையும் சிங்கமும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீனு. அப்பா அங்கே பாருங்க, அவங்க பாருங்க, அவ்வளோ பெரிய யானை கூட இதுல சிங்கம் சண்டை போடுது. ஆனால் சிங்கம் தான் கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ ஆனா யானை இவ்வளோ பெருசா இருக்குல்ல, யானை ஜெயிக்குமா சிங்கம் ஜெயிக்குமா? எனக்கு தெரிஞ்சிச்செல்லாம் யானை தான் ஜெயிக்கும். அது ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா உங்க அம்மா கூட நான் சண்டை மாடு, உங்க அம்மா தானே ஜெயிக்கிறா, அப்போ யானை தானே ஜெயிக்கும். அப்ப அம்மா யானையா, நீங்க சிங்கமா? இதெல்லாம் சத்தம் போட்டு சொல்லாத, உங்க அம்மாவுக்கு அது கேட்டா அப்புறம் அந்த யானை பறந்து சிங்கத்தை அடிக்கிற மாதிரி என்னை வந்து அடிப்பா. அப்புறம் டேடி பாவம் இல்ல, அச்சோ டேடி நீங்க ரொம்ப பாவம். பாவம். ஆனா அம்மா, என்ன அம்மா, அப்பா அம்மாவும் பாவங்கிறியா?
இல்லை இல்லை, எனக்கு என் டேடி தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாவம். ஓ அப்படியா? இப்போ 2 பேரும் ரெடி ஆகாம டிவிக்கு உக்காந்துக்கிட்டீங்களா? சரி, இப்போ அந்த யானை வந்து அடிச்சா 2 பேரும் என்ன ஆகுறீங்கன்னு பார்க்கலாமா? வரட்டா அப்படின்னு கிச்சன்லேருந்து சவுண்டு. ஐயோ டேடி, அம்மா காதுல விழுந்துடுச்சு நீங்க யானைன்னு சொன்னது. ஐயோ சீக்கிரம் வாடா, அந்த யானைக்குட்டி வந்து நம்மள அடிக்கிறதுக்கு, நம்ம போய் சீக்கிரமா ரெடி ஆகலாம், வா வா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஓடிடுறாங்க. இந்த பக்கம் நீங்க இவங்கள திருத்தவே முடியாது அப்படின்ட்டு நீங்க ஏதோ வேலை செய்யலான்ட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவங்களும் ரெடியாகி வந்து லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு ஜேகே பையனை ஸ்கூலில் விட்டு அவனும் அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிடறா. இந்த பக்கம் நீங்கள் இன்னும் என்னென்ன வேலையோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோன் நம்பரை பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏய் ஜரா குட்டி, எப்படி இருக்க? ஃபோனே காணும், பார்த்தியா? என்ன மறந்துட்டியா என்ன? ஐயோ என்னோட லட்டு குட்டி, உன்னை போய் மறப்பேன்னா? என் உயிரே நீ தான். உன்னை எப்படி நான் மறப்பேன் சொல்லு பார்க்கலாம். சரி, நீ காரணம் இல்லாம ஃபோன் பண்ண மாட்டியே, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? அதுவா லட்டுக்குட்டி, நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, மீட் பண்ணலாமா எங்கேயாச்சும்? என்ன திடீர்னு மீட்டிங்? ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்கா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனா, அதனால தான். உன்னை இப்பயே பார்க்கணும் இருக்குது. ஆனால் இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேனே, ஸோ என்னால் இன்னைக்கு முடியாது. அதுதான், நீ என்னைக்கு ஃப்ரீன்னு சொல்லு, அன்னைக்கு வரேன். ஏண்டி ஜாரா, நீ தான் ஆஃபீஸ்க்கு போற, நான் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன். நீ தான் என்னைக்கு ஃப்ரீன்னு என்னட்ட சொன்ன, நீ என்னடானே என்னட்ட கேட்குற? இல்லை என் லட்டு, இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் எத்தனை வேலை இருக்கும். ஸோ உனக்கு ஃப்ரீ டைம் அப்போ நான் என் ஆஃபீஸாக லீவ் போட்டுக்கிறேன். உனக்காக இதை கூட பண்ண மாட்டேன்னா என்ன? நீ மட்டும்தான்டி இன்னும் எப்பயுமே மாறாம அப்படியே இருக்கு. அப்போ பார்த்த மாதிரி இன்னமும் அப்படியே தான் இருக்குது என் சோரோ. அப்போ எல்லாரும் மாறிட்டாங்கன்னு சொல்றியா? இல்லை, இருந்தாலும் நீ தான் அப்பயும் இப்பயும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதை சொன்ன. சரி, எனக்கு நான் ஹஸ்பண்டு என் பையன் அவங்களையும் கூட்டிட்டு வரட்டா? அவங்களும்மா? நான் வந்து உன்னைதான் பார்க்கணும்னு இருக்கு எனக்கு ஆசை. அவங்க வந்தா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டாங்க? கரெக்டு தான், ஆனால் அவங்கள மட்டும் விட்டுட்டு என்னை தனியாக விடுவாங்களான்னு தெரியலையே. ஏண்டி, இன்னமும் எங்கே போனாலும் உன் கூட வரணும், ஒன்று அவங்க தனியாக விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஏண்டி கேட்குற? அது ஒரு பெரிய விஷயம். என்ன பண்ணட்ட, அவங்களையும் கூட்டிட்டு வரட்டா? ப்ளீஸ், நீ மட்டும் தனியாக வாடி. அவங்க வந்தால் அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அங்கே போகாத, இங்கே போகாத, 1008 தடை. எனக்கு தெரியாது, நீயும் நானும் மட்டும் நம்ம காலேஜில் ஆஃபீஸ்லலாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், அந்த மாதிரி இருக்கணும். ஒழுங்காக உங்கள் வீட்டில் கேட்டுட்டு சொல்லு, இல்லை அப்புறம் ஒன்று நான் பேசவே மாட்டேன் பார்த்துக்க. ஓகே ஓகே ஓகே, கோப்படாத. இன்னைக்கு சாயந்தரம் வந்தோடனே கேட்டுட்டு நாளைக்கு மார்னிங்னா உனக்கு என்னைக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, மறக்காம சொல்லு. அவளை மறந்த பிச்சு போடும் பிச்சு. சரிடி சாரா குட்டி. சரி, உன் வேலை அப்புறம் எல்லாம் எப்படி போகுது? எனக்கு என்ன, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஹஸ்பண்டெல்லாம் என்ன பண்ணுறாரு? அவன் கிடக்குறான், அவனும் வேலைக்கு தான் போகிறான், நானும் வேலைக்கு தான் போகிறேன். என்னடி, புருஷனுக்கு மரியாதை தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் அப்படித்தான், வீடு மரியாதை கொடுத்து மட்டும் என்ன போகுது? சரி சரி, பாக்கியெல்லாம் நம்ம நேர்லயே பேசிடலாம். இப்பயே பேசினா ஒன்றுமே இருக்காது. நான் நாளைக்கு காலையில் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கண்டிப்பாக அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், சரியா? மறக்காம ஃபோன் பண்ணு, ஓகே?
அப்படின்ட்டு இன்னும் சும்மா நார்மலாக பேசிட்டு நீங்கள் 2 பேரும் கட் பண்ணிடுறீங்க. அப்புறம் அவள் வேலை ஆஃபீஸ் வேலை பார்க்குறா. நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஆஃபீஸ்லாம் எதுவும் போகலை. உங்கள் வீட்டில் ஜங்குக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மேரேஜ் ஆகி உடனே ஒரு 2 மந்த் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆனதால் ப்ரெக்னென்ட்டு, அப்புறம் பேபி பிறந்தது, அப்புறம் பேபியை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் சில பல இஷ்யூஸு. அதனால் நீங்கள் டோட்டலாக வேலைக்கே போகலை. அந்த டேஸ் உங்களுக்கு அப்படியே தான் ஒரு நார்மலாக ஸ்மூத்தாக எப்படி போகுமோ அப்படியே தான் போகுது. ஈவினிங் ஒரு 5 o'clock டிரைவர் வந்து உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் என்னது ஹோம்ஒர்க்கு அதெல்லாம் ஜேகே வரத்துக்குள்ளேயே நீங்கள் ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. அப்புறம் ஜேகே என்ன ஒரு 7 or 8 o'clock அந்த மாதிரி தான் வரான். டின்னரு அவன் ஃபேமிலியாக நீங்கள் 3 பேரும் முடிச்சுட்டு சும்மா நார்மலாக ஜாலியாக பேசிட்டு உங்கள் பையனை அவன் ரூமில் போய் தூங்க வச்சுட்டு இப்போ உங்கள் ரூமில் நீங்கள் வரீங்க. ஜேகே ஏதோ லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறான். ஜேகே சொல்லுடி லட்டு, அது நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு நீங்கள் பர்மிஷன் தரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவான். அவன் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி உட்காரான். என்ன திடீர்னு ஏதோ பர்மிஷன்லாம் அடிபடுது? அது ஒன்றும் இல்லை, ஜாரா ஃபோன் பண்ணியிருந்தா. பண்ணிட்டாளா? சரி, எங்கள் பிளேஸு? நான் என்னைக்குன்னு சொன்னாதான் அவள் எங்கன்னு பிளேஸ் சொல்லுவா. அது என்ன நீ சொல்கிறது? அவள் தான் நான் உனக்கு சொல்லணும். இல்லை, நான் என்னைக்கு ஃப்ரீன்னு பார்த்து அவள்கிட்ட சொல்லணுமோ அன்னைக்கு அவள் லீவ் போட்டுக்கிறானா? ஏண்டி வீட்டில் நீ எப்பயும் வெட்டியாக தானே இருக்கிற, உனக்கு ஏதோ நீ ஆஃபீஸு போகிற மாதிரியே உன்னை கேட்குறாவ. அவள் தானே ஆஃபீஸ் போகிறா, அப்போ அவன் லீவ் அப்போ தானே சொல்லணும். ஆமாம், என்னடி? ஒன்றும் இல்லை, அவள் தான் என்னட்ட சொன்னான், நீ உனக்கு என்னைக்குன்னு சொல்லுடி, நான் அன்னைக்கு லீவ் போட்டுக்கிறேன்னு. ஆமாம், கலெக்டரு லீவ் போட்டால் தான் பில் கலெக்டர் லீவ் போட முடியும். சேர்ந்து இருக்கிறீங்க பாரு, நீயும் அவன் ஃப்ரெண்டு. இங்கே பார் ஜேகே, உன்னால் பர்மிஷன் கொடுக்க முடியுமா முடியாது, அதை மட்டும் சொல்லு. சும்மா என்னையும் அவனையும் தேவையில்லாமல் பேசாத. நான் நிறையா டைம் இது சொல்லிட்டேன். சரி கோவப்படாத. ஃப்ரெண்டுன்னு சொன்னால் மட்டும் எங்கேருந்து தான் கோவம் வருமோ தெரியல. அப்படியே முவர கட்டாலாம் நெருப்பு மாதிரி எரியுது பாரு. ஜேகே, இப்போ என்ன, எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுப்பேன், ஆனால் நாங்களும் வருவோம். நீங்களா? இதுக்கு பின்ன நீ மட்டும் போய் நல்லா சுற்றிட்டு வரலான்னு இருக்கிறியா? நாங்களும் வேலைக்கெல்லாம் போகிறோம்ல, அப்போ எங்களுக்கும் ரெஸ்ட் வேணும்ல. நீ வீட்லேயே ரெஸ்ட்டாக தான் ஃபுல்லும் இருக்க. ரெஸ்ட் எடுக்கிற உனக்கே ரெஸ்ட் தேவைப்படும் போது வேலைக்கு போகிற எங்களுக்கு ரெஸ்ட் வேணாமா? சரி, ஆனால் எங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன டிஸ்டர்ப்பு? அங்கே வந்தால் நானும் அவளும் இருப்போம், நீயும் உங்கள் பையனும் இருந்துக்கோங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரியுதா? அந்த அளவுக்கு என்ன அப்படி பண்ண போறீங்க? ஒன்று நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி இல்லைன்னா நீங்கள் வரக்கூடாது, அவ்வளோதான். என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கள். உனக்கு ரொம்ப கொழுப்பு, உடம்பு முழுக்க கொழுப்பு, அதை கரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, சரி இப்போ வர சண்டே போகலாம், ஓகேவா? கன்ஃபார்ம். அப்புறம் மீட்டிங் இருக்குது, அது இருக்குன்னு கேன்சல் பண்ணக்கூடாது. அப்படியே மீட்டிங் இருந்தாலும் நீங்கள் போங்க, நான் வேணால் பையனை வேணால் கூட்டிகிட்டு போவேன். பட் சண்டே ஃபிக்ஸு, ஓகேவா? ரொம்ப பண்றடி நீ. இப்போ என்ன ஜெயிக்கே உங்களுக்கு? சரி, சண்டே கன்ஃபார்ம், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. எங்கே போகிற? ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வரேன். அந்த வேலையெல்லாம் நாளைக்கு முடிச்சுக்க, இன்னைக்கு என் வேலையை பாரு. உன் வேலையா? உன் வேலை நீ தானே பார்க்கணும். நான் என்ன உன் கம்பெனிலேயே வேலை செய்கிறேன்? நானே வீட்டில் வெட்டியாத்தானே இருக்கிறேன். அப்புறம் நான் என்ன உனக்கு வேலை செய்ய முடியும்? பகல் முழுக்க வெட்டியாக இருக்கிற, ராத்திரியில் எனக்கு நீ வேலை பார்த்து தானே ஆகணும். என்ன பேச்செல்லாம் ஒரு மார்க்கமாக போகுது, என்ன விஷயம்? அதுவா யானைக்குட்டி? இந்த யானை தொட்டு
தடவி ரொம்ப நாள் ஆச்சா. இந்த சிங்கத்துக்கு வேற பசி எடுத்துச்சு. அத்தான் இந்த யானைய டேஸ்ட் பார்க்கலான்னு. என்ன சொல்ற? ஓ, அப்படி வரீங்களா நீங்க? இல்லையே, இப்படிதான் வரேன் அப்படின்ட்டு உங்க கையை பிடிச்சி படக்குன்னு இழுத்து பெட்டில் சாய்க்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லாவே நடந்து முடிஞ்சு. மறுநாள் இதே மாதிரி தான் அவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஜாராட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, என்னடி அவங்க எதுக்கடி வராங்க, நான் தான் அவங்களும் வரக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? ஏ சாரா, நான் என்னடி பண்ணுறது? ஒன்று நாங்கள் வரணும், என்ன நீ போவே கூடாதுங்கிறாங்கடி. நான் என்னடி பண்ணுறது? நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்தாலும் நீங்கள் தனி நாங்கள் தனி, எங்களை நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவங்களும் ஓகேன்னு தான் சொல்லிட்டான் ஒன்றும். ஸோ ப்ளீஸ் டி, எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி. சரி, அப்போ நானும் அவனை கூட்டிகிட்டு வரட்டா? நீ எதுக்குடி? இல்லை, உங்கள் வீட்டுக்காரும் பையனும் தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு கம்பெனி அவன் இருந்தானா அவங்க 3 பேர் இருப்பாங்க, நம்ம 2 பேரும் இருப்போம்ல. சரி, என்ன பண்ணுறியோ பண்ணு. பிளேஸு நான் அதை அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன் போ. என்னடி கோச்சிக்கிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி லட்டு. சரி பாய், சண்டே மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்குறீங்க. அவள் பிளேஸ் அதுக்கப்புறம் யோசித்து மெசேஜ் பண்ணிட்டா. அது ஒரு ஸ்மாலு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ சண்டே அப்படியே டேஸ் போய் இப்போ சண்டே வந்து நீங்களும் மீட் பண்ணிக்கிறீங்க. ஓடி போய் டைட்டாக பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி. அவள் ஃபுல் ஒர்க்கு போகிறதுனால தான் பார்க்க முடியல. அது அவள் ஒர்க் போகிறதுனால அவள் பிஸியாக இருப்பாள், அதனால தான் உங்களால் பார்க்க முடியல. ஜாரா குட்டி, லட்டு குட்டி, எப்படி இருக்கும், மிஸ் யூ சோ மச் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி கன்னத்திலே முத்தம் கொடுத்துருங்க. இங்கே பின்னாடி ஜெயிக்க, அடி பாவி, புருஷன் ஒரு டைம் முத்தம் கேட்டா தரத்துக்கு அந்த யோசனை யோசிப்பா. இப்போ பாரு, இவ்வளோ பெரிய மால்ல எவன் பார்க்கலான்லாம் இல்லாமல் போய் நச்சுன்னு எப்படி இச்சு, அதுவும் பொட்ட பிள்ளை. ஐயோ, அந்த முத்தம்லாம் எனக்கு வர வேண்டியது அப்படி நீங்கள் ஜேகே வைரறிய இதே மாதிரி தான். அதாவது ஜாராவோட ஹஸ்பண்ட் வந்து ஜான், அவனும் அப்படிதான். அடி பாவீங்களா, புருஷனுக்கு கொடுக்க வேண்டியது மொத்தத்தையும் அந்த ஃப்ரெண்டுக்குன்னு வாரி வழங்குறாள். மோவலை நைட்டு வாடி ஒன்று பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அந்த பக்கம் யோசிக்க. அவன் அப்படியே ஜேகேட்ட மிங்கலாகி, ஜேகே, ஜானு, லீ, உங்கள் பையன் 3 பேரும் ஒரு பக்கமும் நீங்களும் ஜாராவும் ஒரு பக்கமும் அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு. எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா ஒரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். மிஸ் பண்ண அந்த மொத்தமும் அந்த ஒரே நாளே வச்சு தீக்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்றது, பிடிச்ச இடத்துக்கு போதா அவங்க 3 பேரும் யார் யாருன்னு கூட நீங்கள் கண்டுக்கல. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அந்த ஒரு நாளில். அதாவது மேரேஜ் ஆனால் சில பல விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து தானே ஆகணும். அது அந்த விட்டு கொடுத்த மொத்தத்தையும் இந்த ஒரு நாளில் என் ஃப்ரெண்டு கூட நான் தீர்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போட்டு, பிடிச்ச இடத்துக்கு போய் விளையாடி, பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டு, தேட்டர் அது இது அங்கே இங்கன்னு அந்த 1 டே ஃபுல்லாக 2 பேரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி. இந்த பக்கம் 3 பேரும் நார்மலாக பேசிட்டு அப்புறம் குழந்தை எங்கே பார்க்குக்கு போகணுமோ அந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் 2 பேரும் விட்டுட்டாங்க. சரி, ஒரு நாள் தானே, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு நாங்கள் விட்டுட்டுங்க. அப்படியே இப்போ ஈவினிங் டைம், அதுவும் நைட்டு ஒரு 8-9:30 அந்த டைமுக்கு தான் அப்படியே 2 பேரும் விடை கொடுக்க முடியாமல் மிஸ் யூடி அப்படின்ட்டு பகல் முழுக்க சிரிச்சுக்கிட்டு இப்போ நைட்டில் அப்படியே அழுது. ஏதோ அவள் வேறு நாட்டுக்கும் நீங்கள் வேறு நாட்டுக்கும் போகிற மாதிரி பண்ணுறீங்க. ஒரே இதுதான், ஓகே தான். பட் அவள்
பிஸிங்கிறதுனால எப்பயாச்சும் ஒரு டைம் தானே மீட் பண்ண முடியும், அதனால கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. அப்புறம் ஃபோனில் வேணால் நீங்கள் பேசிக்குவீங்க, அதனால் அந்த மாதிரி இது பண்ணிட்டு வாடி என்னமோ அவள் எங்கேயோ போகிற மாதிரி நீ எங்கேயோ போகிற ரொம்ப பண்ணாதடி, எல்லாரும் பார்க்குறாங்கடி. ஃபோனில் டெய்லியும் வாரத்தில் 2 நாள் 3 நாள்ச்சு பேசிட்டு தானே இருக்கிற, அப்புறம் என்ன அப்படின்னு இந்த பக்கம் உங்களை ஜேகே பிடிச்சி இழுத்துட்டு போவா, அந்த பக்கம் ஜானு ஜாராவை பிடிச்சி இழுத்துட்டு போவா அப்படின்ட்டு அந்த டேஸ் அப்படியே போகுது. இதே மாதிரி நார்மலாக உங்கள் டேஸஸ் எல்லாம் போகுது, ஸ்கிப் ஆகுது. நார்மல் லைஃப் ஓகே, நார்மலாக ஹாப்பியாக இருக்கீங்க. இடையில உங்களை உங்கள் பையனும் ஜேகேவும் ரொம்ப உங்கள் பாடியை வச்சு ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி பன்னிக்குட்டி யானைக்குட்டி இந்த மாதிரி உங்கள் பாடி இருக்குல்ல அதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க. என்ன பண்ணுறது, பழகி போச்சு இல்லை, கோவப்பட்டும் ஒன்றும் இல்லை. நம்ம புருஷன் நம்ம பையன் நம்மளை சொல்லாமல் யாரை சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நீங்களும் போயிட்டு இருக்கீங்க. இப்படியே ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் போகும். ஒரு நாள் நீங்கள் கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜேகேவும் லியும் வழக்கம் போல் டிவி பார்த்துட்டு டிவியில் வர ஒவ்வொரு இதையும் வச்சு உங்களையும் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். உங்கள் காதுக்கெலாம் அதெல்லாம் கேட்குது, அதெல்லாம் உங்கள் காதுக்கு கேட்குது. நீங்கள் எதுவும் கண்டுக்காமல் அப்படியே வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் கிச்சன்லேருந்து திடீர்னு ஏதோ சத்தம் கேட்கும். ஜேகே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்த்தா நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறீங்க. அவ்வளோதான், ஜேகேக்கு உயிரே இல்லை. ஏன்னா ஸ்டவ்லாம் ஆனில் இருக்குது, பாத்திரத்தில் இந்த சமைக்கிறது அதெல்லாம் அடுப்பில் அது பக்கத்தில் கொதிச்சுட்டு இருக்குது, வெந்துட்டு இருக்குது. நீங்கள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. கையில் ஏதோ பாத்திரத்தை வச்சுருப்பீங்க, மயக்கம் போட்டு விழவும் அந்த பாத்திரம் கீழே விழுவுற சவுண்டு. அவனுக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்லை. ஓடி வந்து அதில் அந்த அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜே லட்டு எந்திரி, என்னடி ஆச்சு லட்டு அப்படின்னு தட்டி பார்க்குறோம். தண்ணி தெளித்து பார்க்குறோம், சுத்தமாக நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே ஜாரா வந்துட்டா. ஜாரா வழக்கமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுற டைமில் பண்ணியிருப்பாட்டிங்குது. அப்போ அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஏதோ சொல்லிவிட்டேன்னாட்டிங்குது, இந்த மாதிரி அம்மா விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்னு. அவள் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உயிரை கையில் பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் வர்றா. வந்து பார்த்தா ரூமுக்கு வெளியே ஜேகே அப்படியே தலைமையில கை வச்சுட்டு சேர்ல உட்காந்து குனிஞ்சிட்டு இருக்கிறான். ஜேகே என்ன ஆச்சு அவளுக்கு தெரியல சார், நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்த, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எனக்கு பயமா இருக்குது. எவ்வளோ எழுப்பி பார்த்தா அவன் எந்திரிக்கவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. டாக்டர் வேற உள்ள போனாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, வெளியே வரவே இல்லை. எனக்கு பயமா இருக்குது சார். சரி இருங்க, என்ன ஏதுன்னு எதுவும் ஆகிருக்காது, நார்மலான மயக்கமாக தான் இருக்கும், பார்க்கலாம் இருங்க அப்படின்ட்டு அவளும் ஜேகேக்கு சமாதானம் படுத்துறா. அங்கே பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். அவனும் அம்மா நடந்துட்டு தான் இருக்கிறான். அவள் போய் லீயும் சமாதானம் படுத்திட்டு தான் இருக்கிறா. பின்னாடி ஜானு ஃபோன் பண்ணியிருந்தாலும் ஜானு வந்திருப்பான். ஜான் லீயை சமாதானப்படுத்தி வெளியே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன். இப்போ ஜேகே ஜாரா மட்டும்தான் இருக்காங்க. டாக்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே வராங்க. டாக்டர் அப்படின்னு 2 பேருமே போய் பார்க்கவும், டாக்டர் அவள் எப்படி இருக்கா, என்னாச்சு அவளுக்கு, நல்லா இருக்கிறாள், திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டான், எவ்வளவோ தட்டி பார்த்து எந்திரிக்கவே இல்லை, பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கா. அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும்? என் ஒய்ஃபு டாக்டர், நான் அவளோட ஃப்ரெண்டு டாக்டர். என்ன நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அவ்வளோ வீக்காக இருந்திருக்காங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கல, எதுவுமே கண்டுக்காமல் அவங்கள நார்மலாக விட்டு இருக்கிறீங்க. இதே மாதிரியே போயிருந்தா ரொம்ப மோசமாக இருக்காங்க நிலமை. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இல்லை அவள் நல்லா தான் இருந்தா, எங்களுக்கு தெரியும், அப்படிலாம் எதுவும் இல்லை. பின் என்ன, நான் போய் சொல்றேன்னா அவங்க பாடி கண்டிஷனை பார்த்தாலே தெரியுது. இவ்வளோ அசால்ட்டாக விட்டுருக்கீங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே போயிருந்தா அவங்க மட்டும் இல்லை, அவங்க வயிற்றுல இருந்த குழந்தையும் அபார்ட் ஆகிருக்கும். என்ன சொல்கிறீங்க? குழந்தையா? ஆமாங்க, அவங்க 3 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அது கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் இருந்திருக்கீங்க. அது ஃபஸ்ட்டு அவங்களுக்கே தெரியுமா என்னன்னு தெரியல. ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. அதனால தான் ஸ்ட்ரெஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இல்லைன்னா
அப்புறம் பேபி அபார்ட்டாக நிறைய சான்சஸ் இருக்குது. இப்பயும் பேபி சேஃபாக இருக்கிறதுக்கு 50-50 தான். அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து தான் அந்த பேபி இருக்குமா இல்லை அதை பார்க்க முடியும். ஸோ இதுக்கு மேலே அவங்க ஹெல்த்தியாக சாப்பிடணும். சாப்பிடாமல் இருந்திருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பேசி அவங்க இனி எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாமல் டிப்ரெஷன்லையும் இல்லாமல் இருந்தால் அவங்களும் நல்லா இருப்பாங்க, பேபியும் நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா கஷ்டம்னா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நல்லா இருந்தா ஆனால் டாக்டர் என்னமோ இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரே இதாக இருக்குது. ஜேகே ஜாரா என்னாச்சு ஜேகே, டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, என்ன ஆச்சு அவளுக்கு? அவளை ஒழுங்கா என்ன ஜேகே பண்ணி வச்சிருக்கீங்க அவளை? சாரா நான் எதுவும் பண்ணலை, ஆனால் அவன் நல்லா தான் இருந்தா சாரா. லட்டு என்னடி ஆச்சு உனக்கு? என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குதுடி அப்படின்னு. அவனால் முடியலை, அவனுக்கு அப்படியே மண்டெல்லாம் பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஜேகே என்ன ஜேகே, டாக்டர் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்திருக்கா, உங்களுக்கு தெரியாதா? இல்லை சாரா, அவள் எதுவும் என்கிட்ட சொல்லலையா? அவள் சொல்லினாலும் உங்களுக்கு தெரியாது. அவளை ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா என்ன? எது சாப்பிடல, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், வீக்கு, அப்படி இப்படிங்கிறாங்க. என்னதான் அங்கே நடக்குது? சத்தியமா இல்லை, அவன் நல்லா தான் இருந்தா, சந்தோஷமாக தான் இருந்தா. ஆனால் டாக்டர் இப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல. என்ன ஜெகே பேசிட்டு இருக்கிற? உங்கள் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா என்ன ஏதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அவள் சிரிச்சு பேசிட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கிறான்னு அர்த்தமா? அவள்கிட்ட உக்காந்து என்ன ஏதுன்னு கேட்கலாம் மாட்டிங்களா? என்ன உங்களை நம்பிச்ச அப்படின்ட்டு அவளுக்கு இன்னும் செம்ம கடுப்பாகுது. அவளால் இதை ஏற்றுக்கவே முடியலை. ஜேகேக்கு இங்கே என்னடா நடக்குதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்படிதான் டைம் போகுது. ஒரு 1 hour கழிச்சு தான் நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்க. பார்த்தா ஒன் சைடு ஜாராவும் ஒன் சைடு ஜேகேவும் உட்காந்துருக்காங்க. பொண்டாட்டி எப்படி இருக்கிற? என்னடி ஆச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், எனக்கு பயமாக இருக்குதுடி. என்னடி ஆச்சு? ஜேகே எனக்கு ஒன்றும் இல்லையா, என்னாச்சு? ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். பொண்டாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டுடி, டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்கடி, எனக்கு பயமாக இருக்குதுடி. நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தானே, அப்புறம் எப்படி இப்போ நீ பரவாயில்லையா? உன் உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? என்னட்டு இந்த மறைக்கிறியா? சொல்லுடி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்னட்டும் சொல்லுடி, எதுக்குடி இப்படி மறைக்கிற? ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ தலைவலினால மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். டாக்டர் சொல்ல நம்பாத, அதெல்லாம் எதுவும் இல்லை ஜேகே. லட்டு என்ன பொய் சொல்லலான்னு பார்த்துட்டு இருக்கிறியோ? டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. சாரா நீயும் இங்கே தான் இருக்கியா? நான் தான் சொல்கிறேன்ல சாரா, எனக்கு ஒன்றும் இல்லை, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, நம்ம பையன் எங்க? அவங்க வெளியே பத்திரமா தான் இருக்கேன். என்னடி ஆச்சு சொல்லுடி, ஏதோ நீ என்னட்டு இருந்து மறைக்கிறடி, எனக்கு பயமாக இருக்குதுடி. உன் உடம்புக்குலாம் எதுவும் இல்லைல்ல, ஏதாச்சும் பிரச்சனையா உன் உடம்புல, அதைத்தான் என்னட்டு இருந்து மறைக்கிறியா? சொன்னால் எனக்கு பயமாயிடும். அதெல்லாம் எதுவும் இல்லடி, பார்த்துக்கலாண்டி, எதாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்தே பார்த்துக்கலாண்டி. ப்ளீஸ் டி, எதாக இருந்தாலும் மறைக்காதடி, எனக்கு பயமாக இருக்குது. பொண்டாட்டி நீ எனக்கு வேணும்டி, ஏன்டி இப்படி பண்ணுற? ஜேகே அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, சாதாரண தலைவலி, டயர்டு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓ அது அப்படி தானே? அத்தான் டாக்டர் அது இதுன்னு சொல்லிட்டு போகிறாங்களா? தலைவலின்னா மாத்திரை போட்டு சரியாவாதா? மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு விடுவியா என்ன? சாரா ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? லட்டு நீ ஏதோ மறைக்கிற லட்டு, புரியுதா? எனக்கு நல்லா தெரியும். சாரா என்ன ஒன்றும்
ஜேகே நீங்கள் போய் பையனை கூட்டிகிட்டு வாங்க. இல்லை இல்லை, என் பொண்டாட்டி விட்டு என்னால் போக மாட்டேன். அவன் வந்துடுவான். என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம். நான் அவன் கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ஜேகே சொன்னால் கேளுங்கன்னு அப்படின்னு சாரா சொல்லுவான். அவனும் நீங்களும் போய் பையனை கூட்டிகிட்டு வாங்க, நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு அவனும் போயிடுறான். இப்போ சாரா தான் சொல்லு என்ன சாரா, நான் தான் சொன்னல எதுவும் இல்லைன்னு. லட்டு உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு உனக்கு? சொல்லுன்ட்டேன். சாரா தலைவலி டயர்டு, அவ்வளோத்தான், வேற எதுவும் இல்லை. ஓ, டிப்ரெஷனு ஸ்ட்ரெஸ் இருந்தால் தலைவலி வந்து மயக்கம் போட்டு அட்மிட் ஆகி அந்தளவுக்கு வருமா? எனக்கு இது தெரியாமல் போச்சு. நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கட்டா தலைவலி வந்தா? சாரா ஏண்டி இப்படிலாம் பேசுகிற? பின்ன நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிறன்னு எனக்கு இப்போ தெரியணும் லட்டு. சாரா நான் என் மேலே சத்தியமாக இப்போ நீ சொல்கிற என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இந்த அளவுக்கு உன் உடம்பு வீக்காகிற அளவுக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற சொல்லு. அது வந்து சாரா இல்லாடு எதுக்கடி அழுகிற? அழுகாதடி, இப்போதாண்டி உன் பாடியே வீக்காக இருக்கு, நீ வேற இன்னும் மேலும் அழுகாதடி. இல்லை, எனக்கு இந்த உடம்பு வேணாம். எனக்கு என் பேர் வேணும். எனக்கு இந்த பேர் வேணும். எனக்கு என்னோட உண்மையான பேர் வேணும் சாரா. லடு என்னடி சொல்கிற? ஒன்றும் புரியல. எனக்கு என்னோட பேர் ஜேங்கிற பேர் வேணும். எனக்கு இந்த குண்டு, யானை, உருளைக்கிழங்கு, லட்டு அந்த மாதிரி எந்த பேரும் வேணாண்டி. எனக்கு என்னோட உண்மையான பேர் மட்டும் இருந்தால் போதும். இந்த உடம்பு இருக்குன்னு அப்படி கூப்பிடுறாங்க. இந்த உடம்பு இல்லைன்னா என் பேரை வச்சு தானே என்னை கூப்பிடுவாங்க. அதனால தான் நான் டயட்டு வெயிட் லாஸ் பண்ணலான்னு கொஞ்சம் ட்ரை பண்ண. ஆனால் அது இப்படி வந்து முடிஞ்சிடுச்சுடி. லட்டு என்னடி பேசுகிற? நீயா? நீ இப்படி இல்லையடி, அப்புறம் நீ இப்படி பேசுகிற? இல்லை சார், நானும் இப்படி மற்றவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. நான் அப்படி இருந்தாலும் சுற்றி இருக்கிறாங்க என்னை அப்படி இருக்க விட மாட்டேங்கிறாங்க. என்னை பார்க்கும்போதெல்லாம் ஏதாச்சும் என்னால் முடியல சாரா. எனக்கு இந்த உடம்பு வேணாண்டி. நானும் எல்லாரும் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் சாரா. ப்ளீஸ் சாரா, ஏதாச்சும் பண்ணடி. எனக்கு என் பேர் வேணுண்டி. என்னோட உடம்பு, இந்த உடம்பு எனக்கு வேணாண்டி. ஏதாச்சும் பண்ணடி, என்னால் முடியலடி. லட்டு ஏண்டி இப்படி பேசுகிற? நீ ரொம்ப போல்டான பொண்ணுடி. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்காத பொண்ணுடி. நீ யாடி இப்படி பேசுகிற? என்னடியாச்சு? யாருடி உன்னை என்னடி சொன்னா? எங்ககிட்ட சொன்னா நாங்கள் பார்க்க மாட்டோமா? அதுக்குன்னு உன் உடம்பு இந்த அளவுக்கு நோக்கடிச்சு தான் நீ இதெல்லாம் பண்ணணுமா? இல்லை, யாரும் உன்னை ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் நீ இந்த முடிவுக்கு வந்திருக்க. யார் என்ன சொன்னா? அதெல்லாம் எதுவும் இல்லை சாரா. உண்மையாலுமே என்னால் எதுவுமே முடியல. எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், ப்ளீஸ். லட்டு எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னால் ஒன்று ஒழுங்கா சொல்லிடு. அது சாரா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வீட்டில் இருக்கிறாங்களே என்ன அந்த மாதிரி கூப்பிட்டா, அப்புறம் வெளியவும் அப்படி கூப்பிடுறதுல தப்பு இல்லைல்ல. வீட்லையா? வீட்டில் யார் உன்னை என்ன கூப்பிட்டா? ஜங்குக்கு தான். ஜங்கு அவர் என்னடி ஒன்று பண்ணார் உங்கள் வீட்டுக்காரரு? இல்லை, அவர் ஃபஸ்ட்டு என்ன கூப்பிட்டாரு யானை குட்டின்னு. ஆனால் அப்பயே எனக்கு நம்ம காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? காலேஜ் இல்லை,
எல்லாருமே என்ன அந்த மாதிரி தானே கூப்பிடுவாங்க. ஆனால் அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இவர் கூப்பிடும்போது சரி நம்ம ஹஸ்பண்டு நம்மளை ஆசைப்பட்டு செல்லமாக கூப்பிட்றாருன்னு. ஆனால் அதுவே போக போக அது டெய்லியும் அவர் கூப்பிட எனக்கு முடியலடி. ஏதோ திரும்ப வந்து காலேஜ் டேஸ்குள்ளே போன மாதிரியே இருந்துச்சுடி. என்ன சொல்கிறது, நான் அவர்கிட்ட சொன்னாலும் அது தப்பாயிடுமோ, அவரை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு அவர் நினச்சிட்டாருன்னா எனக்கு கஷ்டமாக போயிடும்டி. அதுக்கு உனக்கு ஒன்று பிடிக்கலன்னா அது உன் ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் தைரியமாக சொல்லணும்டி. நீயே இந்த மாதிரி நீங்கள் எனக்கு இந்த பேரை வச்சு கூப்பிட்றது பிடிக்கல, இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கலன்னு. ஆனால் நான் அந்த மாதிரி சொல்லி அவர் என்னை தப்பாக நினச்சிட்டேன்னா நான் என்னடி பண்ணுறது? அவர் அதை விளையாட்டுக்காக தான் கூப்பிட்றாரு. ஆனால் அது எனக்கு மாதிரியாக இருக்குது. அது சொல்லி என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானன்ட்டு என்ன தப்பாக நினச்சி என்னட்டு பேசாமல் விட்டுருவாருன்னு பயமாக இருக்குதுடி. எனக்கு அவர் வேணும்டி. ஆனாலும் அவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவர் பரவாயில்ல, என் பையனும் என்ன அப்படிதான் சொல்கிறான். அதை நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. எனக்கு எல்லாம் பழகிடுச்சு. ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுறாங்க, பழகாமல் இருக்குமோ பழகிடுச்சு. ஆனால் அது என் பையன் வீட்டில் கூப்பிட்றது இல்லாமல் ஸ்கூல்லையும் என்னை எல்லார்ட்டையும் இப்படி தான் சொல்லியிருக்கிறான். அதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. என் பையன் விளையாட்டுக்கு பண்ணுறான்னு எடுத்துக்கிட்டா, இல்லை பையன் மனசுலேயும் நான் இப்படி தான் இருக்கேன், அப்போ உண்மையிலுமே நான் அப்படிதான்ட்டு எடுத்துக்கிட்டான் தெரியல. நான் யார்கிட்ட என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அதனால தான் நான் வீட்டில் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்டி. லட்டு, நீ ஏன் இப்படி இருக்கிற? உன் மனசில் இருக்கிறத நீ சொல்லு எல்லார்ட்டையும். உன்னை யார் யார் எப்படி பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட தைரியமாக சொல்லுடி. அது புருஷனாக இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி. உனக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது, அவங்க பேசுறதால நீ ஹர்ட் ஆகுறீன்னா அதை சொல்லு அவங்கக்கிட்ட. அவங்களுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரி நீ சொல்லு. நீ சொன்னாதானே அவங்க புரிஞ்சு அதை மாற்றிக்குவாங்க. நீ சொல்லாமையே உனக்குள்ளேயே வச்சுருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொல்கிற மாதிரியே அவங்க செல்லமாக விளையாட்டுக்கு தான் கூப்பிட்றாங்க. இப்போ நானே உன்னை லட்டு தான் கூப்பிட்றேன். நான் உன்னை செல்லமாக கொஞ்சம் கூப்பிட்றேன். ஆனால் அது உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா நீ தைரியமாக சொல்லணும், இது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி என்னட்ட பேசாத நீ சொல்லணும்டி. நீ அப்படி நீ இப்படி இல்லையே, எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணி போல்டாக இருக்கிறவ இப்போ என்னாச்சு? ஏன் இப்படி கோழ மாதிரி எல்லாத்துக்கும் பயந்து இருக்கிற? என்னடி ஆச்சு உனக்கு? தெரியல, உண்மையாலுமே எனக்கு என்ன ஆகுது என்ன ஏதுன்னே தெரியல. ஆனால் எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், எனக்கு என்னோட பேரு தான் வேணும். ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு, எனக்கு இந்த உடம்பு வேண்டாம். இருக்கிறதுக்கு உண்மையாலுமே நான் அப்படியோன்னு எனக்கு ரொம்ப தோணுது. எனக்குள்ளேயே அது வந்துச்சு. ஆமாம், நீ அதுதான்ட்டு எனக்குள்ளேயே வந்துருச்சுடி. என்னால் முடியல. இதெல்லாம் நான் கேட்டெல்லாம் எப்படி சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியலடி. சரி, இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க? எனக்கு தெரியல, இப்படியே நான் இருக்கணுமா இல்லை. ஆனால் எனக்கு இது வேண்டாம். இந்த மாதிரி என்னை எல்லாரும் கூப்பிட்றது எனக்கு வேண்டாம். எனக்கு என் பேரை வச்சு எல்லாரும் கூப்பிடணும். அதுக்கு இந்த உடம்பு தான் இப்படி இதாக இருக்குன்னா எனக்கு இந்த உடம்பு வேணாண்டி. சரி, இந்த உடம்பு மட்டும் வேணாமா, இல்லை உனக்குள்ளே இருக்கிற உன் குழந்தையும் வேண்டாமா? சாரா, என்ன சொல்கிற? ஆமாண்டி, நீ 3 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. அது கூட தெரியாத அளவுக்கு நீ டிப்ரெஷனில் இருப்ப? என்ன சாரா சொல்கிற? உண்மையிலுமே வா? ஆமாம், இன்னும் 2-3 நாள் போயிருந்தா அபார்ட்டாக இருக்கிற நிலமையில இருக்குது இப்போ உன் பேபி, தெரியுமா? நீ அதை கூட கண்டுக்காம அவ்வளோ இதில் ஏண்டி? சத்தியமாக எனக்கு பிடிக்கலடி உன்னை இப்படி. நீ
பழைய மாதிரி இருடி. யாரு என்ன சொன்னாலும் கேட்காம உனக்குன்னு உன் பாதையில நீ போய் அந்த மாதிரி இருடி. இப்ப ஏன் எல்லாரும் என்ன பாக்குறாங்க பேசுறாங்கன்ட்டு அவங்களுக்கு பயந்துட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் லட்டு, இந்த மாதிரி நீ இருக்காத லட்டு, எனக்கு கஷ்டமா இருக்குது லட்டு. என்னோட ஃப்ரெண்டு எனக்கு பழைய மாதிரி வேணும்டி, ப்ளீஸ் டி. இப்போ உனக்குள்ள உன் குழந்தையும் இருக்குதுடி. இன்னும் ஒரு 2-3 நாள் போயிருந்தா அது அபார்ட் ஆயிருக்குண்டி. அப்போ உனக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா? இப்பயும் 50-50 தான் நிலைமை இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. இதுக்கு மேல நீ நல்லா ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் உன் குழந்தை இருக்கும், இல்லைன்னா அபார்ட் ஆயிடுன்னு சொல்றாங்கடி. ப்ளீஸ் டி, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதடி, எனக்கு பயமா இருக்குது. நீ ஏதாச்சும் பண்ணிக்குவியோன்னு. சாரா, உண்மையுமே குழந்தை இருக்கா? ஆனா நான் எப்படி இதை கண்டுக்காம இருந்தேன், சாரி அப்படின்னு உங்க ஸ்டொமக்ல இப்பதான் கையை வச்சு ஃபீல் பண்றீங்க. ஏன்னா அந்த இதனால எப்படியாச்சும் வெயிட் லாஸ் இதாகணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட்லேயே போனதால உங்களுக்கு இந்த டேட் தள்ளி போனது. அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே இருந்திருக்க மாட்டீங்க. அப்போ என் குழந்தை இருக்கா? என் பொண்ணு இருக்காளா? எனக்கு அவன் வேணும் சாரா, எனக்கு என் குழந்தை வேணும் சாரா. ஏதாச்சும் பண்ணு சாரா. இல்லை நான் இனிமேட்டு எதுவும் யோசிக்க மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும், ப்ளீஸ் காப்பாற்று சாரா. அவளை ஏதாச்சும் பண்ணி எனக்கு என் குழந்தைய கொடு சாரா, ப்ளீஸ் சாரா. அழுவாத. இனிமே நீ சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தாலே உன் குழந்தை உன்னிட்ட இருக்கும். இனிமேல் உன் குழந்தையும் உன்னையும் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ எதை பத்தி நினைக்காம இருந்தாலே போதும், புரியுதா? சரி நான் இனிமேல் எதுவும் நினைக்க மாட்டேன். நான் இப்படி இருக்கிறேன், யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இப்படி இருக்கிறேன். ஆனால் எனக்கு குழந்தை வந்துடும்ல, என் குழந்தை எனக்கு தானே. அதெல்லாம் என்னை விட்டுட்டு போக மாட்டான்ல என் பொண்ணு என்னட்டு தானே இருப்பான். ப்ளீஸ் அவளை என்னை விட்டு மட்டும் போக சொல்லிடாது ப்ளீஸ் சார். எனக்கு அவள் வேணும் சார், ஏதாச்சும் பண்ணு சார். அழுவாத. இந்த மாதிரி எமோஷ்னல் ஆகக்கூடாது. நீ 1 month ஃபுல் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். எதை பற்றி நினைக்காம ஃப்ரீயாக இருக்கணும். வேலைக்கு போகிறதா இருந்தாலும் போ, உன் மைண்டை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்க. அப்பனா தான், புரியுதா? சரி நான் இனிமேட்டு எதுவும் இல்லை, எனக்கு என் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு அப்படியே ஒரு, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ஃபீலு. இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுருந்தா உங்கள் குழந்தை உங்களை விட்டு போயிருக்கும். அது இந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த மாதிரி உங்கள் கைக்கு கிடைச்சிருக்குதுன்னு நினைக்கும் போது உங்களுக்கு அழுவுறதா சிரிக்கிறதா, இல்லை உங்களை நீங்கள் நினச்சிட்டு உங்கள் குழந்தைய விட்டுருப்பீங்க, அதை நினச்சி உங்களுக்கு உங்கள் மேலேயே கோவம் வருதா, அப்படிலாம் ஏகப்பட்ட இது போயிட்டு இருக்குது. இப்போ ஜேகே அப்படியே குழந்தைய தூக்கிட்டு கிளியை கூட்டிகிட்டு தான் உள்ள வரான். ஏம்மா என்ன ஆச்சு உனக்கு? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீ என்ன மயக்கம் போட்டு விழுந்துட்டா, எவ்வளோ கூப்பிட்டு எந்திரிக்கவே இல்லை. அப்பாவும் ரொம்ப அழுதுட்டாரு, நானுமே ரொம்ப அழுதுட்டேன். என்னாச்சு என்னோட யானைக்குட்டி அம்மாவுக்கு சொல். நீ எப்பயும் நல்லா பெருசு நல்லா தானே இருப்ப, இப்போ ஏன் இப்படி ஹாஸ்பிட்டல் படுத்துரு? எனக்கு இது பிடிக்கல, சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவன் உங்ககிட்ட உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி அழுதுட்டு இருக்கிறான். அது வச்சாலும் ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு கொஞ்சம் தலைவலி, அதனால தான் இதாயிட்டு. இப்போ சரியா போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? எனக்கா? என்ன? உனக்கு தங்கச்சி பாப்பா வரப்போறா. என்னம்மா சொல்ற? தங்கச்சி பாப்பாவா? எனக்கா? இன்னும் எத்தனை நாள் ஆகும்? அதுக்கு இன்னொரு 10 month இருக்கு. ஆனா உனக்கு தங்கச்சி பாப்பா அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கா. இந்த யானைக்குட்டி வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி தங்கச்சி இருக்கிறாளா அப்படின்னு உங்க வயிற்றுல வந்து படுத்துட்டு அப்படி அப்படின்னு கிஸ் பண்றேன். இதெல்லாம் நீங்க ஜாரா
ஜேகே எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கையை பிடிச்சி உக்காந்துட்டு, என்னடி ஆச்சு, ஏண்டி லட்டு இப்படி இருக்க, சொல்லுடி, எதா இருந்தாலும் என்னட்ட நீ சொல்லுடி, நான் உன் புருஷனானே, நீ எது சொன்னாலும் உனக்கு நான் சப்போர்ட்டாக தானே இருப்பேன். என்னடி ஆச்சு, உடம்புல ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை, யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா, ஏதாச்சும் சொன்னாதானடி நானும் பண்ண முடியும். எதுவுமே சொல்லாமல் உன் மனசுக்குள்ளேயே வச்சு இப்போ உன் ஹெல்த் இந்த அளவுக்கு வந்து நிற்குது பாரு. இப்போ நமக்கு 2வது குழந்தையும் வரப்போகுது. அந்த பேபியும் நாம் நல்லா பார்த்துக்கணுமா இல்லையா? ஏண்டி எதா இருந்தாலும் சொல்லலட்டு, என்னால் முடியல, கொஞ்ச நேரத்தில் என் உயிரே போயிடுச்சுடி. ஜேகே அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் தான் சொன்னால கொஞ்சம் டயர்டாக இருந்தால் மயங்கி விழுந்துட்டேன்னு. இப்போ நான் ஃபுல்லாக நல்லா இருக்கேன். வீட்டுக்கு போகலாமா? இல்லை, டாக்டர் இன்னைக்கு ஃபுல்லாக நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் கேட்டு வந்தேன், நாளைக்கு தான் வீட்டுக்கு விடுவாங்களாம். சரி, அதுக்கு எதுக்கு நீங்கள் அழுவுறீங்க? என் புருஷன் அழுதாவே நல்லாவே இல்லைச்சி. பாரு, குழந்த மாதிரி கண்ணுலேருந்து எப்படி கண்ணு தண்ணி ஊற்றுதுன்னு. எனக்கு பிடிக்கவே இல்லை என் புருஷன் அழுவுறது. நீங்கள் பாரு லட்டு, விளையாட்டு பண்ணாத ப்ளீஸ். இப்போவும் நான் கேட்குறேன், ஏதாச்சும் என்னட்ட சொல்கிறதா இருந்தாலும் சொல்லு, கேட்கறதா இருந்தாலும் கேளுடி. நீ உன் மனசுக்குள்ளேயே எதையும் வச்சுட்டு இருக்காத லட்டு, ப்ளீஸ் டி. ஜேகே, நான் தான் சொல்லிட்டேன்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு. இப்போ பாரு, நம்மளோட 2வது பேபியும் நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்கள் அவனோட கையை பிடிச்சி உங்கள் வயிற்று மேலே வச்சுக்கிறீங்க. இனிமேல் இந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்து பெற்றெடுக்கிறது தான் என் வேலை. இங்கே பாரு ஜேகே, குழந்தைக்கு மட்டும்தாண்டி நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்தேன். இந்த குழந்தைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் ஏதாச்சும் சொன்னேன் அப்படி நான் டென்ஷன் ஆகிடுவேன். பார்த்துக்க, எத்தனை குழந்தை பெற்றாலும் நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தந்து ஆசைப்பட்டதெல்லாம் செய்கிற, புரியுதா? சரி லட்டு, கண்டிப்பாக நீ என்ன கேட்டாலும் நான் அதை பண்ணுறேன். ஆனால் இன்னொரு டைம் மட்டும் இந்த மாதிரி என்னை பயமுறுத்தாருதடி, ப்ளீஸ் டி. சாரி ஜேகே, இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் ஹக் பண்ணி அப்படியே அவனுக்கு கண்ணு தண்ணி ஊற்றி. சாரி லட்டு, உன்னை இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திருப்பேன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுடி. உண்மையாலுமே நான் இதை வேணுத்துன்னு பண்ணலடி, ப்ளீஸ். என்னை நீ மட்டும் தப்பாக நினச்சிடாத. நானும் உன்னை பாடி ஷேமிங் பண்ணி தான் இந்த மாதிரி கூப்பிட்டேன்னு. அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்தாமல் நான் பார்த்துப்பேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படி நான் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன். அப்படியே தான் அந்த டே போகுது. ஜானு, அப்புறம் ஜாரா, லீ, ஜேகே 4 பேரும் அவங்கள அப்படியே தாங்குன்னு தங்குறாங்க. அன்னைக்கு பொழுதுக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கீங்க. ட்ரிப்ஸ் ஏறுது. ஃபுட்டு வந்து இன்னும் கொடுக்க ட்ரை பண்ணல, ஜூஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்களும் வீட்டுக்கெலாம் போயிடுறீங்க. ஜாராவும் உங்கள் கூடயே தான் வர்றா. வீட்டில் விட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போதைக்கு லைட் ஃபுட் மட்டும்தான், ஹெவி ஃபுட்டுலாம் இல்லை. நார்மலாக ஜூஸு அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. நீங்களும் பெட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஏண்டி ஜாரா, அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல, நீ வீட்டுக்கு போ. இன்னும் நீ வேறு ஆஃபீஸ்க்கு வேறு போகணும். அப்புறம் ஆத்துக்காரர் வேற வெயிட் பண்ணார் உனக்காக. எதுக்கு, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருடி, ஒழுங்கு மரியாதையாக இனிமேல் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்குறேன். இது என் பொண்ணு, இவளை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் என்னட்ட தான் இருக்கு. உன்னட்ட விட்டா நீ பார்த்துப்பன்னு விட்டா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பாரு, நான் தான் பார்த்துப்பேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஜாரா, நான் தான் சொல்கிறேன்ல, ஜேகே இருக்கிறாரு, அப்புறம் அம்மா அப்பாலாம் வந்துடுவாங்கள்ல, நாங்கள் பார்த்துக்குறோண்டி. நீ இன்னும் ஆஃபீஸ்லாம் போகணும்ல, உனக்கும் குடும்பம் இருக்குல்ல, நீ அதை பார்க்கணும்ல. எனக்கும் குடும்பம் இருக்கு, என் குடும்பத்தில் நீயும் தான் இருக்க. உன்னை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், அவனும் சரி பார்த்துக்கோன்னு பர்மிஷன் கொடுத்துட்டான். சரியா, நான் சொன்ன அவன் கேட்பான். இன்னும் உங்கள் வீட்டுக்கார் மாதிரி அவர் சொல்கிறது தான் நீ கேட்கணுங்கிற மாதிரி இல்லை. நான் சொன்ன என் புருஷன் தட்டாமல் கேட்பான்.
அப்படியே சந்து சாக்கில் சிந்து படுற பத்தியா உன் புருஷன் நீ சொல்றது தான் கேட்பான்னு நல்லா தாண்டி ஆட்டி வைக்கிற புருஷனை. அதை கொஞ்சம் எனக்கும் சொல்லி கொடுத்தனா என் புருஷனையும் நான் கொஞ்சம் ஆட்டி வைப்பேன்ல. இங்கே பார்லட்டு நான் சொல்றதான் கேட்குறேன். சும்மா வீட்டுக்கு போன்னு வீட்டை விட்டு துரத்துற வேலையில் இருந்த அவ்வளோதான். சரிங்க மேடம், உங்கள் பொண்ணை நீங்களே பார்த்துக்கோங்க, நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன், போதுமா அப்படின்னு நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. ஜேகேவும் சொல்லுவான் இந்த மாதிரி, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம், அவள் க்யூர் ஆகிட்டால, இனிமேல் எந்த இதுவும் பிரச்சனையும் எதுவும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு 1 மந்த் அப்படியே தான் அவள் அங்கேயே தான் இருந்து பார்த்துக்கிறோம். உங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகி பேபி கன்ஃபார்ம்னு ஆகி இப்போ உங்களுக்கு 3 மந்த் ஆகுது. அந்த அளவுக்கு தான் அவள் அது வரைக்கும் ஆஃபீஸ் லீவ் போட்டு மெடிக்கல் லீவ் கேட்டு உங்களை அவ்வளோ நல்ல ஒரு பேபி மாதிரி, உங்கள் பேபியும் உங்களையும் சேர்த்து ஒரு பேபி மாதிரி அவள் பார்த்துட்டா. அப்புறம் லீ ஸ்கூல் போத்து, ஜேகே ஆஃபீஸ் போத்து அந்த மாதிரி இருக்கிறாங்க. இவள் லீவ் போட்டா ஜான் தான் ஆஃபீஸுக்கு போயிட்டு நைட்டு இங்கேயே உங்கள் இதுக்கே வந்துடுவான். அவங்க 2 பேரும் ஒரு ரூமு, நீங்கள் லீ அப்படின்ட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு 3 மந்த் ஆச்சு. ஜரா எனக்கு தான் இப்போ தான் ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சுல்ல. இதுக்கு மேலே என்ன, இதுக்கு மேலே நீ ஆஃபீஸ் போ, உன் பொண்ணை நல்லபடியாக பெற்று உன் கையில் கொடுக்குறேன், இது ப்ராமிஸ், ஓகேவா? ஆனால் லட்டு, உன்னை நம்ப முடியலையே என்னால், உன்னை தனியாக விடுறதுக்கும் பயமாக இருக்கு, என்ன பண்ணலாம்? அதுக்கு நான் இங்கேருந்தே ஆஃபீஸ் போகிறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவருடி. நான் தான் சொல்கிறேன்ல, என் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கணும். உன் பொண்ணை நீ நல்லா பார்த்துக்கிட்டாலும் என் பொண்ணை நான் பார்த்துக்கணும்ல. ஸோ இங்கேருந்து ஆஃபீஸ் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜாரா சொல்லலடு. இல்லை, நீங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ப்ரைவேட்டாக சில பல கில்மாஸ்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்கு இல்லை, இங்கே இருந்தால் நாங்களாம் இருக்கோம், சவுண்டு கேட்கும், டிஸ்டர்ப் ஆகிட்டு கண்டிப்பாக நீ தள்ளி வச்சு இருப்ப. ஸோ உங்கள் வீட்டுக்கு போய் அதை நீ என்ஜாய் பண்ணலாமே. லட்டு, இது எனக்கு சொல்கிறியா இல்லை உனக்கு சொல்கிறியா? என்னடி? இல்லை லட்டு, நாங்கள் கில்மா பண்ணோம், நீ தாண்டி எனக்கு டிஸ்டர்பாக இருக்க அப்படின்னு சொல்றியா, இல்லை உண்மையாலுமே என் மேல அக்கறைப்பட்டு சொல்றியா? நீ சாரா, இந்த டைம்ல இதெல்லாம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாரு. நீ கரெக்டு தான், ஆனால் உன் புருஷன் பண்ணாம இருப்பானா என்ன? ஜாரா ப்ளீஸ் டி, நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் டி, ப்ராமிஸாக உன் பொண்ணை நல்லபடியாக பெற்று உன் கையிலே கொடுக்குறேன். உனக்கும் குடும்பம் இருக்குது இல்லை, அவரும் பாவம் 3 மாதம் ஆச்சு, ரொம்ப காஞ்சி போய் இருக்கிறாருல்ல. ஸோ கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றுறது அங்கேயும். ஆமாம், என் புருஷனும் பாவம். சரி, ஆனால் நானும் வந்து பார்ப்பேன் இடையில, அப்படியெல்லாம் விட மாட்டேன். மாவளை ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு டாக்டர் மட்டும் சொன்னாங்கன்னு வெயி, அந்த இடத்துலயே உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஓகே, இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? சரி அப்படின்ட்டு அவளும் 3 மாதம் கழிச்சு இப்போ தான் அவளோட வீட்டுக்கு போகிறா. அங்கேருந்து ஆஃபீஸ் போய் அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்களும் ஜாலியாக இருக்கிறீங்க. உங்கள் பையன் பேபி அப்படின்ட்டு 4 பேரும் ஜாலியாக இருக்கிறீங்க. இதே மாதிரி தான் டேஸஸ் போகுது. உங்களுக்கு இப்போ 9 மந்த்து. இப்போ நீங்கள் அது என்னப்பா பிரசவ வார்டில் ரொம்ப வலியில் துடிச்சு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சத்தியமாக ஜேகேக்குலாம் அவ்வளோ கை காலில் நடுங்குது, பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேபிக்கே அதை அனுபவிச்சிருப்பேன். இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் குழந்தை பிறக்கும்போது செத்து பொழைக்கிறதுக்கு தானே, மறுபிறவி மாதிரி தானே. அதனால அப்படி தானே வெளியே ஜாரா வந்து வேற அழுகுறான். குழந்தை நீங்கள் கத்தத்தை பார்த்து அவன் அழுகுறான். ஜாரா அவனை சமாதானப்படுத்த, ஜான் வந்து ஜேகேவை சமாதானப்படுத்த, இப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு ஒரு அழகான பொன் குழந்தை, அவ்வளோ அழகாக க்யூட்டாக ப்ரிட்டியாக
அப்படி இருக்குது அந்த குழந்தை. இப்போதான் அப்படியே உங்களுக்கு நார்மல் வார்டு மாற்றிட்டாங்க. நீங்கள் இன்னமும் கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. பேபி அப்படியே தூக்கிட்டு வந்து வெளியே ஜேகேட்ட தான் தராங்க. பார்க்குறோம் அவ்வளோ அழகாக, ரொம்ப பிங்கிஷாக ஒயிட்டு, அதெல்லாம் மிக்ஸ் ஆகி அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி அப்பா அப்பா தங்கச்சி 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 பாப்பா தங்கச்சி பாப்பா அப்படின்னு அவனும் குனிஞ்சு அவன்கிட்ட கட்டுறான். ஐயோ அப்போ என்ன பாப்பா களி இவ்வளோ செவன்னு நல்லா இருக்குதுப்போ, நல்லா சாஃப்டாக இருக்குதுப்போ. எனக்கு அப்படியே பாப்பா நான் தூக்கட்டும், எனக்கு ஆசையாக இருக்குப்பா. ஏய் நான் பாப்பாலும் நீலாம் இப்போலாம் தூக்கவே கூடாது, எனக்குலாம் தூக்கவே தெரியாது, தொட்டு தான் விளையாடணும், தூக்கவே கூடாது சொல்லிட்டேன். சரி அப்படின்னு அவன் கைக்கு காலுக்கெல்லாம் முத்தம் கொடுக்குறான். அப்படியே ஜாராவும் தூக்கி கொஞ்சம் அவ்வளோ அழகாக போகுது. நீங்களே இப்போ கண்ணு முடிச்சிட்டீங்க. உள்ளே கொண்டு வந்து உங்கள் குழந்தைய காட்டுறாங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணு தண்ணியாக வருது. எத்தனை குழந்தை பிறந்தாலும் ஒவ்வொரு டைமும் குழந்தை வைக்கும்போது நமக்கு அது குழந்தை மாதிரி தானே இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நேரம் பட்ட வலி எல்லாம் சுத்தமாக காணாமல் போச்சு. அப்படியே அந்த குழந்தைய தூக்கி அவளுக்கு அப்படி ஜேகே அப்படியே உங்களை மாதிரி எவ்வளோ அழகாக இருக்க அப்புறம் அந்த முட்டை கண்ணு முயலு கண்ணு வச்சுக்கிட்டு. நான் சொன்னேன்ல பொண்ணு சாரா பாத்தியா, உன் பொண்ணை பெற்று உனக்கே கொடுத்துட்டேன், இப்போ நீ சந்தோஷமா? ஐயோ லட்டு அப்படி ஒன்று மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு அழகா லட்டு மாதிரி இருக்கிறது. எனக்கு கொடுத்துடி, நீ இன்னொரு குழந்தை பெற்றுக்குடி ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி, எனக்கு கொடுத்துடி என் பொண்ணு. சாரா எனக்கு வேணும் இந்த லட்டு, இந்த குட்டி லட்டு எனக்கு வேணுடி. அப்போ நீ ஒரு பையனை பெற்று இவ்வளோ மருமகளை கூட்டிட்டு போ. ஆனால் எனக்கு இவ்வளோ இப்பயே வேணுமே, ப்ளீஸ்டி எனக்கு கொடுத்துடி, நீ இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிடி ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி. இங்கே பாருங்க, என் குழந்தைலாம் என்னாலாம் கொடுக்க முடியாது, புரியுதா? அப்படின்னு அப்படியே சும்மா நார்மலாக ஜாலியாகவே அந்த மூமெண்ட்டு போகுது. ஓகே, இந்த எண்டு சத்தியமாக இது எவ்வளோ கேவலமாக இருந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் நினச்சேன் இந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் அது எப்படி ரொம்ப சேடாக கொண்டு போய் அப்புறம் முடிக்கலாம் நினச்சேன். ஆக்சுவலி சொல்லணுன்னா எனக்கு இந்த சேடு, ஹார்ட் பிரேக்கிங், ரிவெஞ்சு அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனால் இன்னும் நான் அதை ட்ரை பண்ணலை. ஜிம்மினோட ஒரு ரிவெஞ்சில் பார்ட் 1 இருக்குது, அது வேற இன்னும் பார்ட் 2 அதை வேற எண்டு பண்ணணும். இருந்தாலும் இதை நான் ரொம்ப சேடாக கொண்டு போயின்னு தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த ட்ராக்கு இந்த அளவுக்கு நார்மல் சேடுலேயே போய் முடிஞ்சிருச்சு. நான் தெரியல என்ன சொல்லணும்னு. கமெண்டு உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா வேணும். ஆனால் நினைக்கலாம், நாங்கள் சத்தியமாக இவ்வளோ கேவலமாலாம் நான் நினச்சதே இல்லடி, ஏண்டி நீ ஸ்டோரி போடுற அப்படின்னு கூட உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட கண்டிப்பாக அதை சொல்லிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதனால தான். ஓகே, பாய்.